ஓம் சாந்தி. நாம முரளிக்கு முன்னாடி 1 minute சைலன்ஸ்ல இருக்கலாம். ஓகே ஓகே. ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தை முன்னிட்டு நம்ம 18 ஜனவரியினுடைய முரளி கேட்கிறோம். இன்றைய முரளி 78ல 18th ஜனவரி 78 உடைய முரளி நாம கேட்கலாம். வாய்ஸ் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. முரளியினுடைய தேதி 18/1/78. பாபா சொல்றாரு, பாப் தாதாவினுடைய சேவைக்கான பிரதிபலன். பாப் தாதாவினுடைய சேவைக்கான பிரதிபலன், பாப் தாதா செய்திருக்கக்கூடிய சேவைக்கான ரிட்டர்ன். பாபா சொல்றாரு, இன்னைக்கு நினைவு நாள். ஸ்மிருதி திவஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்மிருதி திவஸ் நினைவு நாள் அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றார் பாபா? சக்திசாலி நாள். ஸ்மிருதி திவஸோ சமர்த்த திவஸ் அப்படின்னு சொல்றார். இப்போ இன்னைக்கு நினைவு நாள், அதாவது சக்திசாலியான நாள். இன்னைக்கு குழந்தைகள் எல்லாருமே அவரவருடைய ஆழமான ஆர்வத்தின்படி பாபாவை விதவிதமான ரூபத்துல நினைவு செய்றாங்களாம். 18 ஜனவரி அன்னைக்கு எல்லா பிகேஸும் என்ன பண்ணுவோம், எல்லா பாபானுடைய குழந்தைங்களும் விசேஷமாக பிரம்மா பாபானுடைய ஆழ்ந்த அன்புல அவரை நாம நினைவு செய்வோம். அந்த அன்பினுடைய கடல் அப்படியே மூழ்கி இருந்து பிரம்மா பாபாவை நம்ம முழுக்க முழுக்க அமிர்த வேளையில இருந்து துவங்கி அந்த நாள் முழுக்க பாபானுடைய ஆழமான அன்புல நாம நினைவு செய்வோம். அப்போ பாபா சொல்றாரு, அன்னைக்கு நாள் 78ல பாபா சொல்றார், இன்றைய நாள் நினைவு நாள், அதாவது சக்திசாலியான நாள். இன்னைக்கு எல்லா குழந்தைகளுமே அவரவருடைய ஆழ்ந்த ஆர்வத்தின்படி அவங்களுக்கு எவ்வளவு பாபா மேல ஆழமான ஒரு ஈடுபாடு, ஆழமான அன்பு இருக்கோ அந்த விதத்துல பாபாவை நினைவு செய்யறாங்க. எந்தெந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பாபா மேல அன்பு இருக்கு, எவ்வளவு ஈடுபாடு இருக்கு, அதன்படி விதவிதமான ரூபத்துல பாபாவை நினைவு செய்தாங்களாம். இப்போ பாப் தாதா கிட்ட நாலா பக்கத்துல இருக்கக்கூடிய அன்பான சகயோகி சக்தி ஸ்வரூபமான மற்றும் நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருடைய ரூபத்தினுடைய நினைவு வதனம் வரைக்கும் வந்து சேர்ந்ததுன்றார் பாபா. நாலா பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்போ யாரெல்லாம் அன்பான சகயோகியான சக்தி ஸ்வரூபமான மற்றும் பாபானுடைய நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ எல்லாருமே எல்லா ரூபத்திலையும் பாபாவை நினைத்தார்களாம். பாபாவை அப்படி நினைக்கும் போது அப்ப எல்லாருடைய நினைவு என்னாச்சா, இந்த சாக்கார உலகத்துல இருந்து
அவ்யக்த வதனம் வரைக்கும் எல்லாருடைய நினைவு பாபாவிடம் வந்து சேர்ந்ததுன்றார். ஏன்னா வெரைட்டியான ஆத்மாக்கள், வெரைட்டியான இடம், வெரைட்டி தேசம், வெரைட்டி பண்பாடுகள், வெரைட்டியான ஆத்மாக்கள். அப்போ யாரெல்லாம் அன்பான ஆத்மாக்கள், சகயோகி ஆத்மாக்கள், யார் சக்தி ஸ்வரூபமான ஆத்மாக்கள், இப்படி வெரைட்டி ஆத்மாக்கள், அவர்களுடைய எல்லாருடைய நினைவும் பாபாவிடம் அவ்யக்த வதனம் வரைக்கும் இன்னைக்கு வந்து சேர்ந்துச்சுன்றார் பாபா. இப்ப பாப்தாதா மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி நினைவோ அப்படி அதற்கான பலன் அதே நேரத்துல கிடைச்சிடுதுன்றார். எந்த குழந்தை பாபாவை எந்த ரூபத்துல எப்படி நினைவு செய்யறாங்களோ அதற்குரிய பலன் அந்த நேரத்துல அப்படியே கிடைச்சிடுதுன்றார் பாபா. ஏன்னா குழந்தைகள் யாரு பாபாவை அன்பு ஸ்வரூபத்துல நினைவு செய்வோம், ஸ்நேக ரூபத்துல நினைவு செய்வோம். எந்த குழந்தைகள் அவரை வந்து சக்தியினுடைய ரூபத்துல நினைவு செய்வோம், எந்த குழந்தைகள் பாபாட்ட ஏதாவது வந்து டைரக்ஷன் வேணும்ன்ற விதத்துல நினைவு செய்வோம். அப்போ பாபா சொல்றாரு, இப்படி ஒவ்வொரு குழந்தையும் எப்படியெல்லாம் பாபாவை நினைவு செய்யறாங்களோ அப்படியே அவங்களுக்கு அதே பலன், எப்படி நினைவோ அதற்கான பலன் அந்த நேரத்திலேயே உடனடியாக கிடைச்சிடுதுன்றார் பாபா. இதுக்கு சொல்றாரு, எந்த ரூபத்துல யார் நினைவு செய்கிறார்களோ அதே ரூபத்துல பாப் தாதா குழந்தைகள் எதிரில பிரத்யட்சமாகவே வந்துடுறேன்ற. எந்த ரூபத்துல யார் நினைவு செய்றீங்க, யார் யார் எந்தெந்த ரூபத்துல பாபாவை நினைவு செய்றீங்க அந்த ரூபத்துல பாப்தாதா என்ன பண்றாராம், குழந்தைகளுக்கு முன்னாடி பிரத்யட்சமாக வந்துடுறேன், பிரத்யட்சமாக நான் வந்து அந்த இடத்துல வந்துடுறேன்றார் பாபா. ஏன்னா குழந்தைகள் நாம யார் பாபாவை பாபா அப்பாவா நினைப்போம், எந்த குழந்தைகள் வந்து பாபாவை ஃப்ரெண்டுனுடைய ரூபத்துல நினைப்பாங்க, எந்த குழந்தைகள் பாபாவை கம்பானியனுடைய ரூபத்துல நினைப்பாங்க, எந்த குழந்தைகள் பாபாவை வந்து தன்னுடைய காதலனாக நினைப்பாங்க. சோ எந்த குழந்தைகள் எந்த ரூபத்துல எந்த உறவுல எப்படியெல்லாம் நினைவு செய்யறாங்களோ, இப்போ எப்படி நினைவோ அந்த ரூபத்திலேயே பாப்தாதா என்ன பண்ணிடுறாராம், குழந்தைகளுக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆயிடுறேன்றார். இப்போ யார் வந்து யோக ஸ்வரூபமான ஆத்மாக்களோ அவர்களுக்கு யோகானுடைய விதி கிடைக்குது. யாரெல்லாம் யோகி ஆத்மாக்களா இருக்காங்க, அப்போ யோகி ஆத்மாக்களா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த யோகா செய்யும் போது, யோகி ஆத்மாக்கள் பாபாவிடம் யோகா செய்யும் போது அந்த யோகத்தினுடைய ரூபத்துல பாபா என்ன பண்றாராம், அவர்களுக்கு அந்த யோகத்திற்கான விதிமுறை கொடுத்துடுறேன்றார். யோகி ஆத்மாக்கள், யோக ஸ்வரூபமான ஆத்மாக்கள் யாரோ அவர்களுக்கு யோகாவினுடைய விதி கிடைச்சிடுது. சில குழந்தைகள் ஆனா யோகி ஆத்மாவிற்கு பதிலாக வியோகி ஆத்மாவாக ஆயிடுறாங்க. சில குழந்தைங்க என்ன பண்றாங்களா, யோகி ஆத்மாக்கள் ஆயிட்டு பாபாவிடம் கனெக்ட் ஆகிறதுக்கு பதிலாக பாபானுடைய அந்த நெருக்கத்தினுடைய அனுபவம் செய்வதற்கு பதிலாக என்ன ஆயிடுறாங்களா, வியோகி ஆத்மாக்களாக, அதாவது பிரிந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களாக ஆயிடுறாங்க. அப்ப அதன் காரணமாக பாபாவை சந்திப்பதற்கு பதிலாக பிரிந்திருக்கக்கூடிய அனுபவம் செய்யறாங்க. யோகிக்கு பதிலா எப்போ வியோகி ஆயிடுறோம், இப்போ பிரிஞ்சிருக்கிற அனுபவம் பண்றோம். அப்ப என்ன ஆயிடுறோம், யோகி ஆகிறதுக்கு பதிலாக நாம பாபாட்ட இருந்து பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல இருக்கிற அனுபவம் செய்யறோம். பாபா எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கிறேன். அந்த மாதிரி அனுபவம் செய்யறாங்க. இப்படியும் சில குழந்தைங்க வியோகி ஆயிட்டு பிரிந்திருக்கக்கூடிய அனுபவம் செய்யறாங்க. யோகி ஆத்மா எப்பொழுதுமே பாப் தாதாவினுடைய இதய சிம்மாசனதாரியாக இருப்பாங்க, ஒரு பொழுதும் தூரமாக இருக்க மாட்டாங்கன்ற. யாரெல்லாம் யோகி ஆத்மாக்களா இருக்காங்களோ அவர்கள் எல்லாருமே எங்க இருப்பாங்க, பாப் தாதாவினுடைய இதயம் என்கின்ற சிம்மாசனத்துல எப்பயுமே இருப்பாங்க. இப்போ இதய சிம்மாசனத்துல இருக்கக்கூடியவர்கள் பாபானுடைய எவ்வளவு நெருக்கத்துல இருப்பாங்க. இப்போ பாபானுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த உள்ளத்தை விட நெருக்கமான இடம் ஏதாவது இருக்க முடியுமா? சோ அதுதான் பாபா சொல்றாரு, யோகி குழந்தைகள் பாபானுடைய உள்ளம் என்கின்ற இதயம் என்கின்ற சிம்மாசனத்துக்குள்ளார எப்பொழுதுமே இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு பாபாவிடம் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய அனுபவமே இருக்காது. அவங்க பாபாட்ட இருந்து தூரம் ஆகவே மாட்டாங்க.
அவங்கதான் யாரு? யோகி குழந்தைகள் அப்படின்றார். அப்ப இந்த விஷயம் பாபா இந்த இடத்துல எதற்காக வந்து சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் சொல்றாரு இல்லையா? யோகி குழந்தைகள், வியோகி குழந்தைகள். யோகி குழந்தைகள்னா பாபானுடைய நினைவினுடைய ஆழத்துல யோக ஸ்வரூபமாயிட்டு பாபா நெருக்கத்துல இருக்கக்கூடிய அனுபவம் செய்றாங்க. அதாவது பாப்தாதானுடைய இதய சிம்மாசனத்துல நான் இருக்கிறேன் இந்த அனுபவம் செய்றாங்க. அதே வியோகி குழந்தைகள் அப்படின்றவங்க பாபாட்ட இருந்து பிரிந்திருக்கக்கூடிய அனுபவம். அதாவது பாபாட்ட இருந்து நான் ரொம்ப தூரமா இருக்கேன். என்னில இருந்து பாபா ரொம்ப தூரமா இருக்கார் அப்படின்ற அந்த அனுபவம் செய்யக்கூடிய சில குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் இந்த 2 விதமான நிலை அப்படின்னு பாபா சொல்ல வராருன்னு பார்க்கும்போது, அப்போ இந்த 18 ஜனவரி அன்னைக்கு பாபானுடைய நினைவு நாள் இல்லையா? சோ பிரம்மா பாபானுடைய நினைவு நாள் அப்படின்ற போதே எல்லாருக்கும் என்ன தோணுது? நினைவு நாள் அப்படின்ற போதே பாபா, பிரம்மா பாபா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார். ம். அவர் வந்து இந்த உலகத்துல இருந்து நம்ம எல்லாரில இருந்தும் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இந்த சாக்கார உலகத்துல இருந்து சாக்கார ரூபத்துல இருந்து பாபா விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ இந்த ஒரு உணர்வு தானே எல்லாருக்கும் பெரும்பாலும் நினைவு நாள், அவ்யக்த நாள் அப்படின்ற போதே பிரம்மா பாபா இந்த உலகத்தை விட்டு போன நாள் அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ பாபா போயிட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அப்போ பாபா நம்ம கூட இல்ல அப்படின்னு நம்ம உணர்றோம். பாபா போயிட்டார் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் அப்படின்ற போது அப்படி நம்ம உணரும் போது நம்ம எல்லார் கூடயும் சாக்கார ரூபத்துல இருந்த பாபா இப்ப பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்ற போது என்ன ஆயிடுது? அங்க ஒரு பிரிவினுடைய ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா? அப்ப 18 ஜனவரின்ற போதே பாபா நிறைய முறை என்ன சொல்லுவார்? நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்க? நிந்தனை என்கின்ற மாலை என் மேல வந்து போடுறாங்கன்னு சொல்லுவாரு இல்லையா? ஏன்னா பாபா நாங்க உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சே பாபா. நாங்க உங்க கூட இருக்கக்கூடிய அனுபவம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நாள்ல பிரிவினுடைய அனுபவம் செய்யறாங்க. ஆக்சுவலி நினைவு நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும்? பாபா நெருக்கத்துல அவர் கூட இருக்கார். அவருடைய இதயத்துல நான் இருக்கிறேன்ற அந்த அனுபவம் செய்யணும். அப்படியும் சில குழந்தைங்க யோக ஸ்வரூபத்துல இருந்து யோகி குழந்தைகள் பாபானுடைய நெருக்கத்தினுடைய அனுபவம் செய்யறாங்க. ஆனா சில குழந்தைங்க என்ன பண்றாங்க? இந்த நினைவு நாள், அவ்யக்த நாளுன்ன உடனே பாபா நம்மள விட்டு போயிட்டாரு. பாபா நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்ற அந்த எண்ணத்துல பாபா ரொம்ப தூரத்துல இருக்கார். நான் அவர்ட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். அவர் சாக்கார ரூபத்துல இல்ல, சாக்கார உலகத்துல இல்ல, சாக்கார ஷரீரத்துல இல்ல. அவர் ரொம்ப தூரம் போயிட்டாரு. அப்படின்ற அந்த உணர்வுல, அந்த துக்கத்துல பிரிந்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் செய்றாங்களாம். அதுதான் பாபா இங்க சொல்றாரு. யோகி ஆத்மாவிற்கு பதிலாக சிலர் யோகம் இல்லாத பிரிந்திருக்கக்கூடிய வியோகி ஆத்மாவாக ஆயிடுறாங்க. அதன் காரணமாக சந்திப்பதற்கு பதிலாக பிரிந்திருக்கக்கூடிய அனுபவத்தை செய்றாங்க. யோகி ஆத்மாவா இருக்கிறவங்க எப்பொழுதுமே பாப் தாதானுடைய இதய சிம்மாசனதாரியாக இருப்பாங்க. ஒரு பொழுதும் அவங்க தூரமாக மாட்டாங்க. அதே வியோகி ஆத்மாக்கள் யோகம் இல்லாத காரணத்தினால பாப் தாதாவை தன் எதிர்ல கொண்டு வரக்கூடிய முயற்சி செய்றாங்க. இவங்க யோகி ஆத்மாக்கள் தான் பிரிந்திருக்கக்கூடிய அனுபவத்துல பாபா ரொம்ப தூரத்துல இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு அனுபவத்துல என்ன பண்றாங்களா, திரும்ப பாபாவை தன் பக்கத்துல நெருக்கத்துல கொண்டு வரத்துக்கான முயற்சி செய்றாங்களாம். பாபா இப்ப என் எதிர்ல கொண்டு வரணும், என் எதிர்ல பாபா வரார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி செய்றாங்களாம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய தற்சமயத்தை மறந்துட்டு கடந்த காலத்தை நினைவு செய்றாங்க. இப்போ பிரசன்ட்ல பாபா என் கூட இருக்கார். பாபா கூட நான் இருக்கேன். அப்படின்ற அந்த அனுபவத்தை விட்டுட்டு என்ன பண்றாங்களா, கலந்த காலத்தை பற்றிய பாஸ்டினுடைய விஷயங்கள் பத்தி நினைவு செய்றாங்களாம். இந்த காரணத்தினால பாப் தாதா ஒரு பொழுதும் பிரத்யக்ஷமாக தெரியறதில்லைன்றார். கடந்த பாஸ்டினுடைய நினைவு செய்தோம்னா என்ன, பாபா அவ்யக்தம் ஆயிட்டார் அப்படின்னுட்டு முடிஞ்சு போன அந்த விஷயத்தை கடந்த காலத்தை பற்றி நினைவு செய்யும் போது என்ன ஆகுறார்? பாபா அந்த இடத்துல பிரத்யக்ஷமா நம்ம முன்னாடி தெரியறது இல்ல. பாபா இருந்தாலும்
நமக்கு தெரியறது இல்ல. ஏன்னா நாம என்ன பண்றோம், கடந்த காலத்தினுடைய நினைவுல இருக்கிறோம். நிகழ்காலத்துல பாபா கூட இருக்காருன்றதையே நாம மறந்து போயிடுறோம். அதனால பாபா கூட இருந்தாலும் அவர் நம்ம கண்ணுக்கு பிரத்யக்ஷமா தெரியறது இல்லைன்றார் பாபா. சில நேரத்துல திரைக்கு பின்னால மறைந்திருக்க கூடியதாக தெரிகிறார். சில நேரத்துல பாபா இருந்தாலும் எப்படி தெரிகிறாராம், திரைக்கு பின்னாடி அவர் மறைந்திருப்பதாக தான் தெரிகிறார். ஆனா பாப் தாதா எப்பொழுதும் குழந்தைகளுடைய எதிரில பிரத்யக்ஷமாகவே நான் ஆஜராகிறேன்றார். நம்ம நினைக்கிறோம் பாபாவுக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ ஒரு என்ன இருக்கு, ஒரு திரை இருக்கு, திரையை தாண்டி பாபா இருக்காரு, நான் அவரை தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கிறேன், அப்ப அங்கிருந்து பாபாவை என் முன்னாடி கொண்டு பாபாவை பிரத்யக்ஷமா அனுபவம் பண்ணணும்னுட்டு முயற்சி பண்றேன் அப்படின்ற அந்த எண்ணத்திலேயே நாம இருக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, பாப் தாதா எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு பிரத்யக்ஷமாகவே நான் உங்க முன்னாடியே இருக்கிறேன், பிரத்யக்ஷமாகவே நான் உங்க முன்னாடி தோன்றேன்ற, உங்க முன்னாடி ஆஜராகிறேன்ற. ஆனா நாம தான் என்ன பண்றோம், அவர் பிரத்யக்ஷமாக நம்ம முன்னாடி இருந்தாலும் நாம தான் அவரை ரொம்ப திரைக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி நாம நினைக்கிறோம், அனுபவம் பண்றோம். ஏன்னா நம்ம யோகிக்கு பதிலாக வியோகி ஆத்மாக்களாக இருக்கும் போது பாப்தாதா எதிரில இருந்தாலும் அவர் திரையிலிருந்து மறைந்திருப்பதாக நம்ம அனுபவம் பண்றோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, எந்த குழந்தை எந்த ரூபத்துல எப்படி நினைவு செய்கிறார்களோ அந்த ரூபத்துல அந்த இடத்துல அதே சமயத்துல பாபா அவர்களுக்கான எப்படி நினைவோ அதற்குரிய பலன் அந்த நேரத்திலேயே கொடுத்துடுறேன்றாருமா. எப்படி நினைக்கிறோம் அப்படியே என்ன பண்றாரா பாபா அந்த நேரத்திலேயே அதற்குரிய பலனை கொடுத்துடுறேன். அப்ப குழந்தைகள் எப்படி நினைத்தாலும் சரி அந்த நினைவுக்கேற்ற பலன் அந்த நேரத்துல பிரத்யக்ஷமாக நான் கொடுத்துடுறேன்றார் பாபா. சில நேரங்கள்ல பலருடைய அனுபவம் நாம கேட்கிறோம் இல்லையா, பிரம்மா பாபா உடனான மூத்த தாதிமார்கள் அவர்களுடைய அனுபவங்கள் கேட்கிறோம், பெரிய பெரிய சீனியர்ஸுடைய அனுபவம் கேட்கிறோம். அவங்க எல்லாம் ஆரம்ப காலத்துல பிரம்மா பாபா கிட்ட வரும்போது, மீன்ஸ் ஞானத்துக்குள்ளார வரும்போது எப்படியெல்லாம் அவங்க பாபாட்ட பல அனுபவங்கள் அடைந்தாங்க, அந்த அனுபவங்களின் காரணமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையவே பாபா முன்னாடி சமர்ப்பணம் செய்தாங்க. அப்ப எப்படி அவர்கள் வாழ்க்கையில சமர்ப்பணம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, பாபா அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ, எப்படி அந்த குழந்தை விரும்புகிறதோ அப்படியே அந்த அனுபவத்தை அவர்களுக்கு செய்ய வச்சிருக்கார். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியா பாபாக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. சோ நம்ம இந்த காலம் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஞானத்துக்கு வரோம், கோர்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் முரளி கேட்கிறோம், அப்புறம் பல வருடங்கள் பாபானுடைய தொடர்புல நெருக்கத்துல வரோம், சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம் ரொம்ப வருஷம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருடைய அனுமதியோடு பிறகு நம்ம சமர்ப்பணம் ஆகுறோம். அதுக்கப்புறம் சமர்ப்பணத்திலயும் முதல் 5 வருஷம் ட்ரையல்ஸ்ல வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் முழு இந்த மாதிரி. ஆனா ஆரம்பத்துல பாபா கிட்ட வந்தவங்க எப்படி மம்மா, அதுக்கு நம்ம கேட்டிருப்போம், மம்மா வந்தாங்க சில நாட்கள் தான் அப்படியே சமர்ப்பணமானாங்க. தாதி வந்தாங்க, தாதிகள் பல பேர் வந்து சில நாட்கள்லயே சமர்ப்பணமானாங்க. நம்ம சென்னையில இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடுனுடைய இன்சார்ஜா இருந்த ரோசி பேஞ்சி அவங்களுடைய அனுபவம் ஒரு முறை அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, பாபா கிட்ட ரோசி பேஞ்சி வர்றதுக்கு முன்னாடி அவங்க தாதி கிட்ட கோர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க பூனால சம்திங் மகாராஷ்டிரால எங்க இருந்திருக்காங்க. அப்ப தாதி தான் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. கோர்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தியானத்துல டெய்லி முரளி கிளாஸுக்கு வரும்போது மதுபன் பத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனே மதுபன் போகணுன்ற அந்த ஆர்வம் ரோசி பேஞ்சிக்கு ரொம்ப அதிகமாயிருக்கு. அப்போ ரோசி பேஞ்சி தாதி கிட்ட கேட்டிருக்காங்க, எங்களை நீங்க மதுபனுக்கு கூட்டிட்டு போங்க, நாங்க பாபாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தாதி சொன்னாங்க, நீங்க பாபாவை சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி
நல்ல ஞானத்துல நீங்க நல்ல அனுபவம் பண்ணணும். அனுபவம் பண்ணிட்டு போனாதான் அங்க பாபா முன்னாடி நீங்க அமர்ந்தாலும் உங்களுக்கு பாபானுடைய நல்ல அனுபவம் ஆகும். அப்படி இங்க அனுபவம் பண்ணாம ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்காம நீங்க போனீங்கன்னா பாபாக்கு முன்னாடி போனாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காதுன்னு. சோ அந்த மதுபன் போகணுன்ற அந்த ஆர்வத்துல ரொம்ப டெய்லி வந்து கிளாஸுக்கு வர்றது, கிளாஸ் கேட்கறது. சோ தாதியினுடைய பல அனுபவபூர்வமான விஷயங்கள் தாதி ஷேர் பண்ணுவாங்க, அதை கேட்கறது. இப்படி பல நாட்கள் போயிட்டே இருந்திருக்கு. நான் திரும்பி திரும்பி தாதி கிட்ட நாங்க மதுபன் போகணும்னு கேட்கும் போது தாதி ஒரு முறை சொன்னாங்களா, நீங்க பாபாக்கு லெட்டர் எழுதுங்க, சாக்கார் பாபாக்குன்ட்டு. அப்போ ரோசி பெஞ்சி வந்து சரி லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதினாங்களா. அப்போல்லாம் ஸ்டார்டிங்ல அப்போதான் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு இருந்தாங்களாம் ரோசி பெஞ்சி. ஓ என்ன பண்ணாங்களா, ரோசி பெஞ்சி வந்து இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதினாங்களாம். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தாங்களா, பாபா நானும் என் கூட வந்து 5 பேர் சகோதரிகளும் நாங்க ஞானத்துல சில மாதங்களாக வந்து கொண்டிருக்கோம், ஞானத்துல நடந்துட்டு இருக்கிறோம். சோ நாங்க வந்து உங்களை சந்திப்பதற்காக மதுபனுக்கு வரணும்னுட்டு விரும்புறோம். பாபா இங்க தாதி எங்களுக்கு சொன்னாங்க, மாலையில வந்து மணியாக நாங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுடைய மாலையில எங்க 5 பேருக்கும் நீங்க வந்து நம்பரை ரிசர்வ் பண்ணி வச்சிடுங்க பாபா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருந்தாங்களா இங்கிலீஷ்ல. அப்ப தாதி கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்க பாபாக்கு அனுப்பிச்சிடுங்க இந்த லெட்டர்ன்ற போது தாதி பார்த்துட்டு ஏன் இங்கிலீஷ்ல எழுதிருக்கீங்க, ஹிந்தில எழுதுங்க அப்படின்னாங்களாம். அப்போ ரோசி பெஞ்சிக்கு அது வந்து முடியாது, நான் ஹிந்தில இங்கிலீஷ்ல எழுதுனதுதான் அப்படின்னு. இல்ல எல்லாரும் ஹிந்தில எழுதியிருக்காங்க, நீயும் ஹிந்தில எழுதுனா. ரோசி பெஞ்சி சொன்னாங்களா, அவர் பகவான் இல்லையா, பகவானுக்கு எந்த பாஷையில எழுதுனா என்ன, அவர் இங்கிலீஷ்ல எழுதினாலும் எனக்கு பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுப்புங்க தாதின்னுட்டு பிடிவாதமா சொன்னதுக்கு அப்புறம் சரி தாதியும் அனுப்பிச்சிருக்காங்க. தாதியும் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து பாத்தீங்கன்னா பாபா வந்து அதற்கான ஒரு பதில் கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அந்த பதில் கடிதம் பார்த்தோம்னா ரோசி வேஞ்சிக்கு மட்டும் தனி கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரே கடிதத்துல எல்லாருடைய பெயரோடு நினைவு அன்பு அனுப்பிச்சிருக்காரு. ஆனா ரோசி வேஞ்சிக்கு மட்டும் என்ன பண்ணாங்களா, தனி கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்களா. அந்த கடிதத்துல பாபா வந்து சொல்லியிருந்தாங்களா, குழந்தை நீ வந்து 5 பேருக்கான மாலையில ரிசர்வ் பண்ண சொல்லி நீ சொல்லியிருந்த இல்லையா, அந்த மாலையில 5 பேர்ல ரிசர்வ் பண்றதுல உன்னுடைய ஒரு நம்பர் மட்டும் ரிசர்வ் ஆயிடுது, பாக்கி 4 பேருக்கு போக போக பாத்துக்கலாம். உன்னுடைய நம்பர் அதுல ஓகே ரிசர்வேஷன் ஆயிடுது, பாக்கி 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களது போக போக நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அனுப்பிச்சிருந்தாங்களா. ரோசி வேஞ்சிக்கு குஷியா, பகவான் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு, பகவான் எனக்கு பதில் கடிதம் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததா. அப்போ ஆனா அந்த 4 பேருக்கு பாபா ஏன் சீட் ரிசர்வேஷன் பண்ணல அப்படின்றது அவங்க மைண்ட்ல இருக்கும்போது தாதி காமிச்சு கேட்டாங்களாம், தாதி இந்த 4 பேருக்கு ஏன் பாபா பண்ணல அப்படின்னு. தாதி சொன்னாங்களா, அதுலயே ஏதோ சம்திங் ரகசியம் இருக்கும் அப்படின்னு. இதுல என்ன ரகசியம் இருக்கு, லெட்டர் தான் ஓப்பனா பாபா எழுதியிருக்காரு, இதுல என்ன ரகசியம் இருக்க முடியும் அப்படின்னு. இல்ல அதுல பாபானுடைய ரகசியம் இருக்கும், அது போக போகதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் பாவனை இருந்ததோ, சோ அப்படியெல்லாம் பாபா என்ன பண்ணிருக்காரு, அவங்களுக்கு அனுபவம் செய்ய வச்சிருக்காரு. அப்ப ஒரு மாசம் கழித்து பார்த்தோம்னா அந்த ரோசி வேஞ்சி கூட வந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே போக போக அப்படியே நின்னுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க கிளாஸுக்கு வர்றதும் டோட்டலா நின்னுடுச்சு, பாபாட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. ஓ ரோசி வேஞ்சி ஒருத்தர் தான் இருந்து வந்து மதுபனுக்கு போய் அதுக்கப்புறமா பல நாட்கள் கழித்து அப்படியே சமர்ப்பணம் ஆனாங்க. பின்னாடி தமிழ்நாடுனுடைய ஜோனல் இன்சார்ஜா இருந்து சேவையாற்றினாங்க. இப்படி எந்த குழந்தைகள் எந்த ரூபத்துல எப்படியெல்லாம் பாபாட்ட அனுபவம் வேணும்னுட்டு அந்த பாவனையோடு நினைக்கிறாங்களோ, பாபாவும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பாவனைக்கேற்ற மாதிரி அந்த ரூபத்துல அந்த சமயத்திலேயே உடனடியாக அந்த பலனை நான் வந்து கொடுக்கறேன்றார். அந்த நேரத்திலேயே அதற்குரிய பலன் கிடைச்சிடுதுன்றார். அதனால பாபாவை நம்ம எப்படி விரும்புறோமோ அப்படி நினைக்கலாம். ஆனா பாபா வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறோம், அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் அவ்யக்த முத்தனத்துல இருக்காரு, நான் இங்க இருக்கிறேன், அப்போ எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு
பிறை இருக்கு, இப்படியெல்லாம் நினைக்க கூடாது. இப்படியெல்லாம் வியோகி ஆத்மாவாக, பிரிந்திருக்கக்கூடிய ஆத்மாவாக நம்ம எப்பயுமே நினைக்க கூடாது. எப்பயுமே என்ன நினைக்கணும்னு பாபா சொல்லித்தர, பாப்தாதா குழந்தைகளுக்கு எதிரில எப்பொழுதுமே பிரத்யக்ஷமாகவே இருக்கிறார். நம்ம கண் எதிரில நம்ம முன்னாடி காட்சியாகவே நம்ம முன்னாடி நிக்கிறார். இப்படிதான் நம்ம பாபாவை அனுபவம் செய்யணும்ன்றது பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். குழந்தைகளிடமிருந்து பாபா மறைந்திருக்க முடியாதுன்றார். குழந்தைகளாகிய நம்மகிட்ட இருந்து பாபா எங்கேயும் போய் என்ன பண்ண முடியாது, மறைஞ்சு இருக்கவே முடியாது. எப்பொழுது தந்தை இருப்பதே குழந்தைகளுக்காகன்ற போது, பாபா இருக்கிறதே யாருக்காக, குழந்தைகளுக்கு தான். குழந்தைகளுக்காகவே பாபா இருக்காருன்ற போது, எது வரைக்கும் ஸ்தாபனையினுடைய காரியம் என்பது குழந்தைகள் பங்கு ஏற்கிறாங்களோ அதுவரை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய எண்ணம் மற்றும் ஒவ்வொரு நொடியும் பாபா கூடவே இருக்குன்ற. பாபா இருக்கிறதே குழந்தைகளுக்காக. எதுவரைக்கும் குழந்தைகளுடைய ஸ்தாபனையினுடைய காரியத்துல குழந்தைகளுடைய பார்ட் இருப்போ, ஸ்தாபனையினுடைய காரியம் பிரம்மா பாபானுடையது. பிரம்மா பாபா கூட யாருடையது, குழந்தைகளுடைய காரியமாகவும் இருக்கு. ஸ்தாபனையினுடைய காரியத்தினுடைய இந்த பார்ட்டு குழந்தைகளுடையதும் இருக்கு. அப்போ எது வரைக்கும் பாப்தாதா குழந்தைகளுடைய ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் பாபா கூட இருக்கிறன்றார். எது வரைக்கும் குழந்தைகளுடைய பார்ட் இருக்கு ஸ்தாபனையினுடைய காரியத்துல, படைக்கக்கூடிய காரியத்துல குழந்தைகள் நாம எது வரைக்கும் நம்முடைய பார்ட் நம்ம பிளே பண்றோம், அது வரைக்கும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய சங்கல்பத்திலையும் சரி ஒவ்வொரு நொடியிலையும் சரி பாபா நான் கூட கூடவே இருக்கிறேன்ற. படைப்பினுடைய காரியம் முடிகிற வரைக்கும் குழந்தைகளின் கூடவே, சங்கல்பத்திலையும் குழந்தைங்க கூட இருக்கிற, ஒவ்வொரு செகண்ட் பை செகண்டும் குழந்தைகள் கூடவே இருக்கிறேன்னு பாபா சொல்ற. நம்ம எப்படி அனுபவம் பண்ணோம், பாபா ஒவ்வொரு செகண்டும் என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் பாபா என் கூடவே இருக்கார். பாபா எங்க இருக்காரு, என் கூடவே இருக்காரு. சோ இந்த அனுபவம் நாம செய்யணும். இந்த விஷயம் பாபா நமக்கு கிளியர் பண்றாரு பாருங்க. எதுவரை குழந்தைகளுடைய ஸ்தாபனையினுடைய காரியத்துல பார்ட் இருக்கோ, குழந்தைகளுடைய பார்ட் ஸ்தாபனையினுடைய காரியத்துல எதுவரை இருக்கிறதோ அதுவரை குழந்தைகளுடைய ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு நொடியிலையும் பாப்தாதா கூட கூடவே இருக்கிறேன்றார். ஏன்னா பாபா இருக்கிறதே குழந்தைகளுக்காக தான். அதனால குழந்தைகளை விட்டு பாபா எங்கேயும் மறைஞ்சிருக்கவே முடியாது. எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறாரா, ஒவ்வொரு எண்ணத்தின் கூட இருக்காரு, ஒவ்வொரு நொடி நொடியும் நம்ம கூட இருக்கேன்றார். பாப்தாதாவினுடைய உறுதிமொழியே என்ன, பாப்தாதா நமக்கு பண்ணிருக்கிற ப்ராமிஸே என்ன? பாபா நமக்கு என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார்? பாபா கொடுத்த வாக்குறுதி என்ன? குழந்தைகளே நம்ம எல்லாருமே கூட கூடவே போவோம். இந்த வாக்குறுதி கொடுத்திருக்காரு தானே. ஆனா எப்ப போவோம், நம்ம எல்லாம் கூடவே போவோன்றது பாபானுடைய உறுதிமொழி. நம்ம எல்லாரும் குழந்தைகள் எல்லாருமே பாபா கூடவே நாம செல்வோம், குழந்தைகள் கூட தான் நானும் போவேன் அப்படின்னு பாப்தாதா கூட உறுதிமொழி கொடுத்திருக்கார். அப்படின்னா எப்போ நாம எல்லாம் போவோம், எப்ப நம்ம போக முடியும்? பாபாவும் குழந்தைகளும் சேர்ந்து நம்ம எப்ப போவோம்? ஏன்னா உறுதிமொழி ப்ராமிஸ் என்ன பண்ணிருக்கார் பாபா, குழந்தைகளை கூடவே நான் கூட்டிட்டு போவேன், குழந்தைகளும் நானும் ஒன்றாக சேர்ந்து செல்வோம். இந்த ப்ராமிஸ் பாபா பண்ணிருக்காரு இல்லையா? அப்ப எப்ப நாம எல்லாரும் போவோம்? விநாசம் ஏற்படும் போது போய் கொண்டிருப்போம். இப்போ விநாசம் ஆகுமோ அப்ப நாம பாபா கூட, பாபா நம்ம எல்லாரையும் கூட கூட்டிட்டு போவார் இல்லையா? இப்ப எப்போ நாம போவோம் அப்படின்னா, எப்போ இந்த ஸ்தாபனையினுடைய காரியம் சமாப்தி ஆகுது,
படைப்பினுடைய காரியம் எப்பொழுது முடிவடைகிறதோ அப்பொழுதுதான் நாம என்ன பண்ணுவோம், பாபா கூட போவோம், பாபாவும் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. அப்படி இருக்கும்போது நீங்க பாபாவை ஏன் முதல்லயே அனுப்பிச்சிடுறீங்கன்னு கேக்குறாரு பாபா. நான் தான் உங்களுடைய பார்ட் முடியும் வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்றேன். பாபா எவ்வளவு அழகா சொல்லி தர்றாரு பாருங்க. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், குழந்தைகள் உங்களுடைய பார்ட் எப்ப வரைக்கும் ஸ்தாபனையினுடைய காரியத்துல நீங்க நடிச்சிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய பார்ட் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் உங்களுடைய ஒவ்வொரு நொடியிலையும் உங்க கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு பாபா உறுதிமொழியும் கொடுத்திருக்கார். அப்படின்னா உங்க கூட தான் நானும் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு உங்க கூட தான் போவேன் அப்படின்றதும் பாபா ப்ராமிஸும் கொடுத்திருக்காரு. ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட குழந்தைகளை நான் மட்டும் போறேன்னு சொல்லல, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். அப்ப எல்லாரும் சேர்ந்து எப்ப போவோம், எப்ப படைப்பினுடைய காரியம் முடிவடைகிறதோ அப்பதான் எல்லாரும் சேர்ந்து போக போறோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து போனோன்ற போது நீங்க ஏன் பாபாவை முன்னாடி நீங்களாவே வழிய அனுப்பிச்சு வச்சிடுறீங்கன்னு கேக்குற. பாபா நீங்க போங்க பாபான்னு சொல்லிட்டு நீங்க ஏன் பாபாவை முதல்லயே அனுப்பிச்சிடுறீங்க? பாபா சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழியாத சம்பந்தத்தை அழியக்கூடியதாக ஏன் மாத்துறீங்கன்னு கேக்குறார். பாபா போயிட்டார், பாபா போயிட்டார். இந்த 18 ஜனவரியில சில புதிய குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஏக்கம் வந்துருது இல்லையா, ஐயோ பாபா போயிட்டாரு, பாபா இல்ல, பாபா போயிட்டார். பாபா அதுதான் கேக்குறேன், நான் எங்க போயிட்டேன்? இப்ப கூட குழந்தைங்க உங்க கூட தான் இருக்கேன், ஒவ்வொரு செகண்டும் உங்க கூட இருக்கேன், உங்க முன்னாடி பிரத்யட்சமாகவே இருக்கிறேன்றார் பாபா. எதுவரை இருப்பேன்? உங்க எல்லாரையும் கூட கூட்டிட்டு போற வரைக்கும் உங்க கூடவே தான் நான் இருப்பேன். நீங்க வர்ற வரைக்கும் உங்க கூட தான் இருக்க போறேன். உங்க எல்லாரையும் கூட்டிட்டு தான் நான் கூட போறேன். எல்லாரையும் கூட்டிட்டு தான் நான் போவேனே தவிர விட்டுட்டுலாம் போறது கிடையாது. அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறது எப்ப ஸ்தாபனையினுடைய காரியம் முடிவடையுதோ அப்பதான் நம்ம போகணும். பாபா அப்பதான் நம்ம கூட தான் அவரும் போக போறார். அப்படி இவ்வளவு உறுதிமொழி செய்த அப்புறம் ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க ஏன் பாபா போயிட்டாருன்னு ஏன் நீங்க பாபாவை முன்னாடியே அனுப்பிச்சு வைக்கிறீங்க? அழியாத சம்பந்தத்தை அழியக்கூடிய சம்பந்தமாக ஏன் மாத்துறீங்கன்னு பாபா கேக்குறார். அழியாத உறவு இல்லையா இது? எப்படி அழியாத உறவு? கூடவே இருந்தோம், பாபாவுடைய ப்ராமிஸ் அதுதானே, கூடவே இருப்பேன், கூடவே அழைத்து போவேன், கூடவே வீட்டுக்கு போவோம், பரந்தாம வீட்டுக்கு, பிறகு கூடவே நாம புது உலக ராஜ்யத்திலயும் ஒன்றாகவே வருவோம். இதுதானே பாபானுடைய ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ்க்காக தானே பாபா கூடவே இப்பவும் இருக்கிறேன்னு இருக்கிறவரை நீங்களா ஏன் வழிய அனுப்பிச்சு வைக்கிறீங்க? அழியாத உறவை ஏன் அழியக்கூடிய உறவாக நீங்க மாத்துறீங்கன்னு கேக்குறாரு பாபா. வெறும் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா பாபானுடைய பார்ட்ல மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. பாபானுடைய பார்ட்ல தான் பாபானுடைய அந்த ஆக்ஷன், அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் மாறி இருக்கு. அதுக்கு பாபா உதாரணம் சொல்றாரு, எப்படி நீங்க சென்ட்ரல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகுறீங்க, அப்படி டிரான்ஸ்பர் ஆகுறீங்க இல்லையா. சில நேரங்கள்ல நாம வீடு இடம் மாத்திருப்போம், அதனால அந்த ஊருக்கு வேற சென்டருக்கு மாறி இருப்போம். இல்ல நம்ம ஜாப் விஷயமா வேற ஊருக்கு போயிருப்போம், அப்ப அந்த இடத்தினுடைய சென்டருக்கு போவோம். அப்போ எப்படி நாம ஏதோ ஒரு காரணங்கள்னால சென்டர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகுறோம் இல்லையா. இந்த சென்டர்ல இருந்து அந்த சென்டர், அந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர். சில நேரங்கள்ல சேவையினுடைய காரணமாக கூட என்ன பண்றோம், ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டருக்கு போறோம், டிரான்ஸ்பர் ஆகுறோம். அப்படி நாம கூட டிரான்ஸ்பர் ஆகுறோம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுறோம் இல்லையா. அப்படி பிரம்மா பாபா கூட தன்னுடைய சேவைக்கான இடத்தை மாத்திருக்கேன்ற, அவ்வளவுதான், இடத்தான் மாத்தி இருக்கிறேன். பாக்கி நான் விட்டுட்டெல்லாம் எங்கேயுமே போல, இப்ப கூட உங்க கூடவே தான் இருக்கேன், ஒவ்வொரு நொடியும் கூட இருக்கேன், ஒவ்வொரு சங்கல்பத்திலயும் உங்க கூடவே இருக்கிறேன்ற. பாக்கி என்ன மாத்திருக்காரு பாபா?
தன்னுடைய சேவைக்கான இடத்தை மாத்திருக்கார். ரூபம் அதேதான், சேவையும் அதேதான். ஆனா இப்ப விசேஷமாக பிரம்மா பாபானுடைய அந்த பார்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 1000 புஜங்களுடைய பிரம்மாவினுடைய ரூபமாக இப்பொழுது அவருடைய பார்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல பாபானுடைய பார்ட் என்னவா இருக்காம்? 1000 புஜங்களுடைய பிரம்மா பாபானுடைய ரூபமானது இப்பொழுது நிகழ்கால சமயத்துல இந்த பார்ட் அவர் பண்ணிட்டு இருக்கார். முதல்ல சாக்காரத்துல இருக்கும் போது கூட என்ன பண்ண முடியும்? சாக்கார உடல்னா அதுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? பல வரம்புகளுக்கு உட்பட்டுதான் சேவா பண்ண முடியும். ஆனா அந்த சாக்கார ரூபத்துல இருந்து சாக்கார இந்த வத்தனத்துல இருந்து அவ்யக்த வத்தனத்துக்கு பாபா அவ்யக்த ரூபத்துல மாறின உடனே அவருடைய சேவையினுடைய பார்ட் என்ன ஆயிடுச்சான்? 1000 புஜங்களுடைய பிரம்மாவினுடைய ரூபத்தினுடைய பார்ட் இப்போ நிகழ்கால சமயத்துல நடந்துட்டு இருக்குதுன்றார் பாபா. அப்ப இந்த சாக்கார சிருஷ்டியில இந்த ரூபத்தினுடைய மகிமை இருக்கு, இந்த ரூபத்திற்கான நினைவார்த்தமும் இருக்கு. 1000 கரங்கள் கொண்ட பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான நினைவார்த்தமும் இருக்கு. மேலும் இந்த சாக்கார சிருஷ்டில இந்த 1000 புஜங்களுடைய பிரம்மாவினுடைய ரூபத்துக்கு அவ்வளவே மகிமையும் இருக்கு. அதனால இப்ப நிகழ்கால பார்ட் என்ன நடந்துட்டு இருக்கு? பாபானுடைய பார்ட் 1000 புஜங்களுடைய பிரம்மானுடைய பார்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன் நடக்குது? இது பக்தியில கூட இந்த பார்ட்டினுடைய நினைவார்த்தம் பக்தியிலயும் காட்டப்பட்டிருக்கு. 1000 புஜங்களுடைய பிரம்மான்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அதே நேரத்துல அந்த 1000 புஜங்களுடைய பிரம்மாக்கு அவ்வளவு மகிமையும் செய்யப்பட்டிருக்கு. சோ அந்த நினைவார்த்தத்தினுடைய பார்ட் தான் இப்ப நடைமுறையில நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்குதுன்றார் பாபா. ஏன்னா புஜங்கள் பாபா இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நம்ம எல்லாம் பாபானுடைய ஹேண்ட்ஸ் இல்லையா? அதுலயும் என்ன சொல்றோம்? ரைட் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல, சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எல்லாம் பாபானுடைய புஜங்கள். அப்ப பாபா இல்லாம புஜங்களாகிய நாம எந்த காரியமும் செய்ய முடியாது. புஜங்கள் பாபாவை நாம பிரத்யக்ஷம் செய்துட்டு இருக்கிறோம். பாபாவை நாம என்ன பண்றோம்? இப்போ பிரத்யக்ஷப்படுத்திட்டு இருக்கிறோம். குழந்தைகளாகிய நாம பாபானுடைய புஜங்கள் இப்பொழுது பாபாவை நாம வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். செய்விப்பவர் பாபா இல்லையா? அவர் இருக்கார். செய்விப்பவராகிய பாபா இருக்கிறனால தானே நாம எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா அதுக்கு உதாரணம் சொல்றாரு. எப்படி ஆத்மா இல்ல அப்படின்னா கை இருந்தும் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? ஆத்மா போயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் கையெல்லாம் இருக்கும், ஆனா கையால எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் பாப் தாதாவினுடைய அந்த கம்பைன்டு துணை இல்லாமல் குழந்தைகள் அப்படின்ற புஜங்கள் நாம என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாருடைய இணைந்த துணையாக இருக்கக்கூடியவர் பாப் தாதா. பாப் தாதானுடைய துணை இல்லாம குழந்தைகள் அப்படின்ற கைகள் நாம என்ன செய்ய முடியும்? குழந்தைகள் இருந்து ஏதாவது செய்ய முடியுமா பாப் தாதா இல்லாம? எப்படி ஆத்மா இல்லாம கையால எதுவும் செய்ய முடியாதோ அப்படி பாப் தாதா இல்லாம குழந்தைகள் என்கின்ற புஜங்கள் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. இப்பவும் நாம செஞ்சிட்டு இருக்கிறோம்னா இதுல இருந்து என்ன ப்ரூஃப் ஆகுது? பாபா என்ன புரிய வைக்க வர? இப்பயும் குழந்தைகள் நாம சேவா செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பாப் தாதா நம்ம கூடவே இருக்கார். அதனாலதான் நம்மளால சேவை செய்ய முடியுது. பாப் தாதா இல்ல அப்படின்னாலே புஜங்கள் ஆகிய குழந்தைகள் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே பாப் தாதா நம்ம கூட துணையாக இருக்கிறார். இதை நமக்கு நல்ல ஆழமா பாபா புரிய வைக்கிறார். நான் இருக்கிறனாலதான் உங்களால செய்ய முடியும்.
நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னாலே நான் உங்க கூடவே இருக்கிறேன், இதுதானே அர்த்தம் அப்படின்றது பாபா புரிய வைக்கிறார். அதனால ஒவ்வொரு காரியத்திலையும் கடைசி வரை பாபா கூடவே இருப்பார் இல்லையா? இப்போ எந்த ஒரு காரியத்தினுடைய ஆரம்ப பங்கீடு அப்படின்றது பிரம்மா பாபாவினுடையது. எதே ஒரு காரியமா இருந்தாலும் அதனுடைய துவக்கத்தினுடைய பார்ட் என்பது பிரம்மாவினுடையதாக இருக்கு. பிரம்மா அப்படின்னாலே என்ன சொல்றோம்? ஆதி தேவ் அப்படின்னு சொல்றோம். ஆதி தேவ் அப்படின்னா ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் துவக்கி வைக்கக்கூடியவர். ஆதி தேவ் அப்படின்னாலே ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் துவக்கி வைக்கக்கூடியவர் தான் ஆதி தேவ் என்று சொல்லப்படுது. அப்ப பாப் தாதா எந்த காரியத்தையும் தொடங்கி வைக்காம அதுல எப்படி வெற்றி அடைய முடியும்? பாப் தாதா ஆரம்பிச்சு வைக்காம எந்த காரியத்திலயாவது குழந்தைங்க நாம ஜெயிக்க முடியுமா? வெற்றியினுடைய அனுபவம் செய்ய முடியுமா? உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமாக, அதுலயும் எந்த ஒரு சுபமான நல்ல காரியமாக இருந்தாலும் அதை தொடங்கி வைக்கக்கூடியவர் அப்படின்ற போது யாரை சொல்றாங்க? ஆதி தேவ் பிரம்மாவை தான் சொல்றாங்க. உலகத்திலேயே எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கி வைப்பவர் பிரம்மா ஆதி தேவ் அப்படின்ற போது குழந்தைகளுடைய காரியத்தை பாபா துவங்கி வைக்காம எப்படி அந்த காரியத்தை ஜெயிக்க வெற்றியை அடைய முடியும்? ஒவ்வொரு காரியத்திலயுமே முதல்ல பாபாவினுடைய உதவி நமக்கு இருக்கு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல உதவி யாருடையது? பாபாவினுடைய உதவி. சோ பாபா தான் துவங்கி வைக்கிறார். பாபா துவங்கி வைத்து பாபானுடைய உதவியோட தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாம ஆரம்பிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க அனுபவம் செய்றீங்க இல்லையா? சங்கல்பத்துல இருந்து ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறோம்? நமக்கு ஏதோ ஒரு சேவைக்கான ஒரு எண்ணம் வருது அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்றோம்? பாபா இப்படி ஒரு டச்சிங் கொடுத்தாரு, பாபா இந்த சேவைக்கான ஒரு விதிமுறைக்கான டச்சிங் கொடுத்தாரு. இப்ப பாபா நமக்கு எண்ணத்தின் அளவுல கூட என்ன பண்ணிட்டு இருக்காரு? நமக்கு ஒரு டச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப துவக்கத்தினுடைய காரியமே அந்த பார்ட்டே யாருடையது? பிரம்மா பாபானுடையது, ஆதி தேவனுடையது. அவர் துவக்கி வைக்காம நம்ம எந்த காரியத்தை செய்யவும் முடியாது, அதுல நம்ம வெற்றி அடையவும் முடியாது. அப்ப துவக்குபவரும் பாபா தான். துவங்கிய பிறகு அந்த காரியத்துல உதவி செய்பவரும் பாபா தான். இப்ப பாபா இல்லாம எந்த ஒரு காரியத்தை துவக்கவும் முடியாது, அதை செய்யவும் முடியாது, அதுல நாம வெற்றி அடையவும் முடியாது. இது என்னுடைய அனுபவம், நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றீங்க இல்லையான்ற. அப்போ ஒவ்வொருத்தரையும் இப்ப அனுபவம் கேட்டோம்னா அப்புறம் எவ்வளவு மணிக்கணக்கா சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? எப்படி பாபா நமக்கு டச் பண்ணாரு, இந்த சேவை பண்ண சொல்லி பாபா எப்படி எனக்கு ஐடியா கொடுத்தாரு, எப்படி டச்சிங் கொடுத்தாரு, அந்த வழியில போகும்போது எப்படியெல்லாம் எல்லாருடைய உதவி, பாபா த்ரூ எல்லாருடைய உதவி எனக்கு கிடைச்சது. இன் ஃபைனல் அந்த சேவை அவ்வளோ நல்லா நடந்துச்சு, அந்த சேவையில அவ்வளோ நல்ல பலன் கிடைச்சது, அவ்வளோ ஆத்மாக்கள் வந்து பாபானுடைய குழந்தை ஆனாங்க. இப்படி எல்லாம் நாம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம்? அனுபவம் அப்படின்னு சொல்ல போனோம்னா அத்தனை விஷயங்களும் சொல்லுவோம். அதுதான் பாபா சொல்றாரு, இது எல்லாத்தையும் நீங்க அனுபவம் பண்றீங்க, வர்ணனையும் செய்றீங்க. இப்படி இருந்தும் கூட சில நேரத்துல மறந்தும் போறீங்கன்றார் பாபா. இதெல்லாம் நல்லா அனுபவமும் பண்றீங்க, பாபா தான் டச்சிங் பண்றார், பாபா தான் செய்ய வைக்கிறார். செய்பவர் செய்விப்பவர் பாபா தான். அவர் தான் நடத்திட்டு இருக்கிறார், அவர் தான் துணை கூடவே வந்துட்டு இருக்கிறார், அவர் தான் அடி எடுத்து வைக்க வச்சிட்டு இருக்கிறார், அவர் தான் ஒவ்வொரு ஐடியா கொடுக்கிறார், அவர் தான் எல்லார் மூலமாக உதவி எனக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு, அவர் தான் அந்த மெத்தட் எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இத்தனையும் அனுபவமும் செய்யறோம், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி வர்ணனையும் பண்றோம். இருந்தும் சில நேரத்துல என்ன பண்றோமா? குழந்தைங்க மறந்தும் போயிடுறோமா? அன்பு கடல், அன்பு கடல்ல அன்பினுடைய அலைகள்ல நம்ம எல்லாம் என்ன ஆயிடுறோம்? என்ன ஆகுறோம்? பாபா அன்பு கடலா இருக்காரு.
அன்பு கடலினுடைய அன்பினுடைய அலைகள்ல நீங்கெல்லாம் என்ன ஆகுறீங்க? என்ன பண்ணணும்? பாப்தாதா அன்பு கடல், அவருடைய அன்பின் அலைகளில் நாம என்ன ஆகணும்? என்ன ஆயிடுறோம்? என்ன பண்றோம் நாம? மூழ்கிட வேணும் சிஸ்டர் நாங்க. ஆனா தத்தளிக்கிறோம். விளையாடு அலைகள். அலையில மூழ்கிறோமா? இல்ல தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம். தத்தளித்துட்டு இருக்கோமா? நினைவு சொரூபமாகணும். அன்பின் அதுல அலை. மூழ்கிறோம் நாங்க. மூழ்கி இருக்கணும். ஓகே, நினைவு ஸ்வரூபமாக இருக்கணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? மேல மேல இருக்கக்கூடாது இல்லையா? பாபா சொல்றாரு, அந்த அன்பு கடலினுடைய அன்பின் அலைகளில் என்ன ஆகுறோம்? அந்த அலைகளோடு விளையாடணுமே தவிர அந்த அலைகளுக்கு நாம வசம் ஆயிடக்கூடாதுன்றார் பாபா. அந்த அன்பு கடலினுடைய அன்பின் அலைகள்ல நாம விளையாடணும். அதை விட்டுட்டு அந்த அலைகள்லயே நாம போயிட்டு வசமாயிடக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் பாபா? அன்பு கடலின் அன்பு அலைகளில் நாம விளையாடணுமே தவிர அதுல போய் என்ன ஆயிடக்கூடாது? வசமாயிடக்கூடாதுன்ற. அப்படின்னா என்ன? வசமாகிறதுனா என்ன? என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? என்ன தோணுது? அலைகள் என்பது சூழ்நிலையா, அந்த சூழ்நிலைகள் என்ற அலைகளா? அப்ப அதுல வசமாகாம நாங்க அதோட அதிண்ட இதை புரிஞ்சு நாங்க விளையாடுறோம், இந்த விளையாட்டா பாக்குறோம். அப்படியா? நாடகம் உண்டோ அல்லது சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் என்ற அலைகளோ அதோட விளையாடுறோம், பாபாவோட இணைஞ்சிருக்கிறோம். அப்ப அலைகளோட விளையாடுறோம். அதை புரிஞ்சு விளையாடுறபடியா நாங்கள் அதிண்ட வசமாக மாட்டோம். ஓம் சாந்தி சிஸ்டர். இப்ப கொஞ்ச முதல் ஒரு முரளியில வந்தது, நாங்க எங்கட பௌதிக உறவினரோட இருக்கிற அன்பு, அத நாங்க அன்பு வச்சிருக்கணும். அதை துறந்து கொண்டு நாங்க அதோடய இருக்காம நாங்க மூவ் பண்ணணும். அதான் இருக்குமென்று நினைக்கிறேன். பாபா இந்த அன்பை எடுக்க வேணும். அதே நேரம் எங்கட கர்ம காரியங்கள்ல அவரை நினைச்சு கொண்டு நாங்க அந்த அன்பை வச்சு கொண்டு இருக்கோம். பெரசிந்தனையா இருக்கக்கூடாது. சுய கவனமா இருக்கணும். நாங்க சுயத்தை திருத்தப்படும். சோ பாபா இந்த வரி பாருங்க, ஒரு வரியில எவ்வளவு ஆழமான விஷயங்கள் பாபா ஒரே வரியில ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிட்டாரு. பாபா சொல்றாரு, அலைகள்ல விளையாடணுமே அன்றி அலைகளுக்கு வசமாயிடக்கூடாது. அதுக்கு அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, குணத்தினுடைய மகிமை செய்யுங்க, ஆனா அதுல கோழையாக ஆயிடாதீங்க. குணத்தினுடைய மகிமை செய்யுங்க, குணகான் பண்ணுங்க, குணத்தை பற்றி மகிமை செய்யுங்க. ஆனால் அந்த குணகான் பண்ணிட்டு அந்த குணங்களுடைய மகிமை செய்துட்டு அதுல அப்படியே கோழைகளாக, அதாவது அதுல வந்து வலியை அனுபவிக்க கூடியவர்களாக ஆயிடாதீங்க அப்படின்றார். அதாவது காயப்பட்டுடாதீங்கன்ற. குணங்களுடைய மகிமை செய்யுங்க, ஆனா நீங்க காயம் அடைந்தவர்களாக ஆயிடாதீங்க, காயம் அடையக்கூடிய கோழைகள் போல ஆயிடாதீங்கன்றார். அப்ப இந்த 2 வரியில பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வரிகளை சிந்தித்து பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அத நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்க, பாபா அன்பு கடல் இல்லையா, அன்பு கடலுடைய அந்த அலைகள்ல விளையாடுறத விட்டுட்டு என்ன பண்றாங்களா, அதுக்கு வசமாயிடுறாங்க. வசமாகறதுன்னா என்ன அர்த்தம்? அதான் திரும்ப திரும்ப பாபா அந்த வியோகியினுடைய ஸ்டேஜ் இல்லையா, கூடவே இருக்காரு, ஆனாலே அவரை வந்து என்ன பண்றோம்,
ரொம்ப தூரத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு பாபா போயிட்டார், பாபா போயிட்டார், பாபா இல்ல, பாபா அவ்யக்த வதனத்துல இருக்கார், பாபா நிராகாரத்துல இருக்கிறார், ஒருத்தர் அவ்யக்த வதனத்துல இருக்கிறார், நானா இங்க சாக்கார வதனத்துல இருக்கிறேன். அங்கிக்கும் இங்கிக்கும் எவ்வளவு தூரம் ஆயிடுது. ஐயோ பாபா அப்போ இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் வருது, சாக்கார பிரம்மா இருக்கும் போதே நான் அப்பவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. அப்போ பாபா ரொம்ப தூரம் ஆயிட்டாரே, அவரை என்னால நேர்ல சாக்காரத்துல அவரோட அனுபவம் செய்ய முடியலையே. சோ இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது, நம்மள காயப்படுத்துதா இல்லையா? இப்படியே தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடுறோம், பாபாட்ட இருந்து ரொம்ப தூரம் ஆயிடுறோம். அன்பு கடல்ல விளையாடுறதுக்கு பதிலா அந்த அன்புல வசமாயிடுறோம். ஐயோ இல்லையே இல்லையே இல்லையே, அந்த அனுபவம் பண்ண முடியலையே. இப்ப கூடவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே, எனி டைம் பாபானுடைய நினைவுலயே நான் மூழ்கிட்டு இருப்பேனே. ஆனா அது இல்லையேன்ற அந்த யோகி, அந்த பிரிந்திருக்கக்கூடிய யோகி ஆகிறது. அதுதான் பாபா இங்க என்ன சொல்ல வர்றாரு, கடலினுடைய அலைகள்ல, அன்பினுடைய அலைகள்ல விளையாடுவதற்கு பதிலாக அந்த அன்புல போய் மாட்டிட்டு வசம் ஆயிடுறது. எந்த பாபாவை அன்போட நினைக்கணுமோ அந்த பாபாவை என்ன பண்றோம், அன்பினுடைய ஆழத்துல போயிட்டு இல்லையே இல்லையேன்ற அந்த அப்பிராப்தியினுடைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் பாபா சொல்றாரு, அன்புல நாம விளையாடணும், மீன்ஸ் மகிழ்ச்சி அடையணும். விளையாட்டு அப்படின்னாலே என்ன, என்டர்டைன்மெண்ட், கேம் அப்படின்னாலே சந்தோஷம், ஆர்வம். ஆர்வமா சந்தோஷமா பாபாவை நினைக்கிறது எங்க, அதுல போய் வசமாயிட்டு மாட்டிக்கிறது. மாட்டிக்கிறதுன்னா என்ன, ஐயோ அப்பா அப்படி காப்பாத்துங்கன்னு கத்துறோம் பாத்தீங்களா, அதுதான் பாபா சொல்றார், அலைகளில் வசமாக கூடாது. மீன்ஸ் அந்த துக்கத்தினுடைய ஃபீலிங்ல வரக்கூடாது, பாபா போயிட்டாரு அப்படின்ற ஃபீலிங்ல வரக்கூடாது. அதே நேரத்துல என்ன பண்ணோம், அன்பு கடலினுடைய அன்பினுடைய அலைகள்ல நம்ம விளையாடணும். அவரை நாம அவ்வளவு மகிழ்ச்சியோடு நினைவு செய்யணும். அவருடைய துணையினுடைய மகிழ்ச்சியை நாம கொண்டாடக்கூடியவர்களாக ஆகணும். அப்ப அவருடைய குணத்தினுடைய மகிமை செய்யணும். ஆனா அதை குணத்தினுடைய மகிமை செய்து செய்து அப்படியே நாம காயம் அடையக்கூடிய கோழைகளாகவே இருந்துடக்கூடாது. அப்படின்னா ஐயோ பாபா இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், எல்லாரும் இப்படி அனுபவம் பண்ணாங்க, அப்படி அனுபவம் பண்ண, எல்லாருக்கும் எப்படி எல்லாம் அனுபவம் கிடைச்சது, எனக்கா இப்ப அனுபவம் பண்றதுக்கு எவ்வளவு இதா இருக்கு அப்படின்னுட்டு காயத்தை ஏற்படுத்திக்காதீங்கன்றார் பாபா. குழந்தைகள் என்னுடைய துணைவர்கள் என்று பாபா பார்த்துக்கிட்டே இருக்கேன்றார். குழந்தைகள் பாபானுடைய துணையாக பாபா பார்த்துட்டு இருக்கார். என்னுடைய குழந்தைகள் என் கூடவே என்னுடைய துணையாக இருக்காங்க. அப்ப துணைவர்களாக பாபா நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா குழந்தைகள் பிரிவு என்கின்ற திரையை போட்டு பார்த்துட்டு இருக்கோன்றார் பாபா. என்ன பண்ணிட்டு இருக்காரு, குழந்தைகள் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. பாபா குழந்தைகள் எல்லாரையும் தன்னுடைய துணைவர்களாக பார்த்துட்டு இருக்காரு. ஆனா குழந்தைகள் நாம பாபாட்ட இருந்து நம்மை பிரிக்கக்கூடிய அந்த திரை சீலையை போட்டு அந்த ஸ்கிரீனை நடுவுல மாட்டிட்டு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டு பேருடைய பார்வையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பாபா சதா நம்ம துணைவர்களாக பாபாக்கு இருக்கிறோம்னுட்டு பாபா பாக்குறாரு. மீன்ஸ் பாபா குழந்தைங்க என் கூடவே இருக்காங்கன்னு பாபா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமா, பிரிவு என்கின்ற அந்த ஒரு நடுவுல ஒரு ஸ்கிரீனை மாட்டி விட்டுட்டு நம்ம பாபாவை பார்த்துட்டு இருக்கோம். மீன்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அந்த அனுபவம் நாம செய்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது இல்லையா. ஸ்கிரீனை போடுறதும் நாம தான், மறைக்கிறதும் நாம தான், மறைஞ்சதுக்கு அப்புறம் தேடுறதும் நாம தான், தேடின அப்புறம் பாபாவை கூப்பிடுறதும் நாம தான். எல்லா லீலைகளும் இங்க நாம தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்ணிடுறோம், பாபா நீங்க இல்லையே, பாபா நீங்க போயிட்டீங்களே பாபா, நீ இப்படி பாபா மேல நிந்தனையும் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த லீலை தான் பாபா இங்க சொல்றாரு. நீங்க குழந்தைகள் துணைவர்களாக என் கூடவே இருக்காருன்னு பாபா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா குழந்தைகள் தந்தையை பிரிக்கக்கூடிய அந்த திரை சீலையை, அந்த ஸ்கிரீனை போட்டுட்டு அதன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கீங்க.
அதன் பிறகு நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டு மூடின பிறகு தேடுவதிலேயே உங்களுடைய நேரத்தை இழந்துடுறீங்க. நாம தான் இப்படி நேரா இப்படி வந்து வாயில வைக்கிறது பதிலா இப்படி சுத்தி வந்து அதை கஷ்டமாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைத்து அதுக்கப்புறம் கிடைக்கிற மாதிரி அனுபவம் பண்ற பாபா தான் சொல்றாரு, ஏன் இவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஈஸியானதை ஏன் இவ்வளவு சுத்தி வளைக்கிறீங்க. இதுக்கு பாபா என்ன சொல்றாரு, நீங்க நடுவுல ஸ்கிரீனை போட்டுடுறீங்க, அதுக்கப்புறம் தேடுறதுலயே உங்களுடைய நேரம் போயிடுது. அதனால பாபா சொல்றாரு, கூப்பிட்ட குரலுக்கே ஓடி வரக்கூடிய தந்தையை நீங்க தான் நடுவுல மறைச்சு வச்சிடுறீங்கன்றார். ஒரு பாடலே வரும் இல்லையா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாய் பாபான்னு. ஒரு கூப்பிட்ட உடனே ஓடி வர்றவர் அவரு. ஓடி வர்றது என்ன, பக்கத்திலேயே இருக்கிறேன்றார், ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் கூட இருக்கிறேன்றார். இன்னைக்கு முரளியினுடைய ஹைலைட்டே பாருங்க, அந்த ஒரு வரி எவ்வளவு அழகான வரி, அது மறக்கவே மறக்காது வாழ்க்கையில. ஒவ்வொரு சங்கல்பத்திலயும் நான் கூட இருக்கேன், ஒவ்வொரு செகண்ட் பை செகண்டும் உங்க கூடவே இருக்கேன்னு பாபா சொல்றார். உங்களுடைய பார்ட் முடிகிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்களை கூட கூட்டிட்டு தான் போவேன், அது வரைக்கும் நான் போறது இல்லைன்றதும் பாபா சொல்றார். பாக்கி இடத்தான் நான் மாத்திருக்கிறேன், சேவையினுடைய ரூபத்தை தான் மாத்திருக்கேன், பட் குழந்தைங்களை விட்டு எங்கேயுமே போல. ஸ்தாபனையினுடைய காரியம் பிரம்மா பாபானுடைய, அந்த ஸ்தாபனையினுடைய காரியம் முடிவடைவதற்கு முன்னாடி குழந்தைங்களை விட்டு பாபா எங்கேயும் போறது இல்ல, முன்னாடியே தான் இருக்கிறேன்றார். ஆனா முன்னாடி இருக்கிறவரை நாம தான் என்ன பண்ணிட்டோம், நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க, நீங்க போயிட்டீங்க, போயிட்டார் போய்விட்டார் சென்று விட்டாருன்னு சொல்லியே அவர் என்ன பண்றோம், தூரத்துல இருக்கிற அந்த அனுபவம் செய்யறோம், நடுவுல பக்கத்திலேயே இருக்கிறவரை நாமளா என்ன பண்றோம், பிரிவு என்கின்ற அந்த ஸ்கிரீனை போட்டு மறைச்சிடுறோம். மறைச்ச பிறகு தேடியே நம்முடைய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம், இழந்து போயிடுறோம். இப்ப எப்படி பாபா வந்து கூப்பிட்ட குரலுக்கே வரக்கூடிய பாபா, குழந்தைங்க மேல அவ்வளவு அன்பு, கூப்பிட்ட உடனே வந்து ஆஜர் ஆகுறவர் பாபா, அவரையும் நீங்க மறைச்சு வச்சிடுறீங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, குழந்தைங்க உங்களுக்கு ஒருவேளை கண்ணாம்பூச்சி விளையாட்டு பிடிச்சிருக்குன்னா, விளையாட்டுன்னு புரிஞ்சிட்டு வேணா நல்லா விளையாடுங்கன்றார். உங்களுக்கு அப்படி கண்ணாம்பூச்சி விளையாட்டு மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எதிரில தெரியறத நீங்களா வேணும்ட்டே கண்ணை மூடிட்டு தெரியாத மாதிரி தேடணும்ன்ற அந்த விளையாட்டை ஆடக்கூடிய அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்குன்னா பலே விளையாடுங்க. கண்ணாம்பூச்சி ஆட்டம் பிடிச்சிருக்குன்னா தாராளமா விளையாடுங்க, ஆனா நல்லா புரிஞ்சிட்டு விளையாடுங்க. நல்லா புரிஞ்சுட்டு விளையாடுங்கன்னா என்ன, பாபா எதிரிலதான் இருக்காரு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேணா தேடுற மாதிரி விளையாடுங்க, அப்படி வேணா விளையாடிக்கோங்கன்றாரு பாபா. புரிஞ்சுட்டு நல்லா விளையாடுங்க, ஆனா உண்மையிலுமே தேடுற ஸ்வரூபமாகவே ஆயிடாதீங்கன்றார். அப்ப தேடுற ஸ்வரூபம் ஆயிட்டோம்னா, இப்போ பாபாட்ட இருந்து பாபா பக்கத்துல இருந்தாலும் நம்ம பிரிஞ்சு போயிடுவோமே, ரொம்ப தூரம் ஆயிடுவோம். அதனால அப்படி உங்களுக்கு ஆடணும்னா விளையாடணும்னா நன்றாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்க, ஆனா பிரிந்த ஸ்வரூபமாயிட்டு நீங்க விளையாடாதீங்க. மனதை மகிழ்விக்க கூடிய விஷயங்களை பாபா இப்ப ஒன்னும் சொல்லல, ஏதோ குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் இந்த விஷயங்கள் சொல்லலன்றார் பாபா. இதெல்லாம் நிஜமான விஷயங்கள். பாபா தன்னுடைய மனதிற்குள்ள இருந்து தன்னுடைய ஃபீலிங்ஸ வெளிப்படுத்திட்டு இருக்காரு. குழந்தைங்க நாம வெளிப்படுத்துறோம்ல, பாபா நீங்க இல்ல, இப்ப பாபாவும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு, குழந்தைங்களே நான் எங்கேயும் போல, உங்க கூடவே தான் இருக்கேன், நீங்க ஏன் இப்படி தூரத்துல இருக்கக்கூடிய ஃபீலிங் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கூடவே இருக்கேன், பக்கத்துலயே இருக்கிற என்னை ஏன் மறைச்சு வைக்கிறீங்க. பாபா தன்னுடைய ஃபீலிங்க வெளிப்படுத்துறாரு பாருங்க. அதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன்றதுக்காக ஏதோ பிரிஞ்சிருக்கிற குழந்தைங்க பாவம் துக்கத்துல கஷ்டத்துல வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் படுத்தலாம் சந்தோஷப்படுத்திடலான்றதுக்காக எல்லாம் நான் இதை சொல்லல. பாபா என்ன சொல்றாரு, ஏதோ மனதை மகிழ்விப்பதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லல. இன்னும் சேவையினுடைய வேகம் வந்து அதிகமான வேகம், இன்னும் சேவையில அதிகமான வேகத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் நான் என்னுடைய இடத்தை மாத்திருக்கேன்றார் பாபா. சேவையினுடைய ஸ்பீட் என்ன பண்ணணும், தீவிரமாக்கணும் இல்லையா. அப்ப தீவிரமாக்குவதற்காக பாபா என்ன பண்ணிருக்காரா, தன்னுடைய இடத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன்றார். அதனால குழந்தைகள் தந்தைக்கு சமமாக சேவையினுடைய வேகத்தை மிக வேகமாக மாத்துறதுல நீங்க எல்லாம் பிஸியா இருக்கணும்.
பாபா சேவையினுடைய ஸ்பீட அதிகமாக்குறதுக்கு இடத்த சேஞ்ச் பண்ணிட்டு அவர் போயிருக்காரு. இந்த சாக்கார வத்தனத்துல இருந்து அவ்வியக்த வத்தனத்துக்கு போயிருக்காரு. சோ தட் அங்க போய் உட்கார்ந்து செஞ்சானா என்ன பண்ணலாம், பாபா இன்னும் ஸ்பீடா சேவையினுடைய வேகத்தை அதிகரிக்கலாம். நம்ம கீழே ட்ரெயின்ல உட்காந்துட்டு போனா எவ்வளவு காலம் ஆகும், அதே பிளைட்ல கொஞ்சம் மாத்தி உட்கார்ந்தோன்னா என்ன ஆகும், நம்ம 30 மணி நேரத்துல போறது 3 மணி நேரத்துக்குள்ளார போயிடுறோம். சோ வேகமா போகணும்னா என்ன பண்றோம், இடத்த மாத்துறோம் இல்லையா, டிராவல்ஸ மாத்துறோம் இல்லையா, விதிமுறைகளை மாத்துறோம் இல்லையா. அப்படி பாபாவும் சொல்றாரு, சேவையை வேகமாக்குவதற்காக இன்னும் ஸ்பீட் பண்றதுக்காக மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், இடத்தை மாத்தி இருக்கிறேன்றாரு பாபா. ஸ்தானத்தை மட்டும் நான் மாத்திருக்கேன். அதனால குழந்தைகள் நீங்க கூட பாபாக்கு சமமாக சேவையினுடைய வேகத்தை அதிகமாக்குறதுல நீங்களும் பிஸியா இருக்கணும். ஏன்னா பாபானுடைய காரியம் என்னவோ அதுதானே குழந்தைகளுடைய காரியம். பாபானுடைய காரியம் இப்ப என்ன பண்றார், சேவையை தீவிரமாக்குவதற்கு அவர் இடத்தை மாத்திட்டு அவர் வேற இடத்துல மாட்டி போய் உட்கார்ந்து சேவையினுடைய வேகத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப குழந்தைங்களை நாமளும் என்ன பண்ணணும், சேவையினுடைய வேகத்தை நாமளும் தீவிரமாக்குவதுல நாமளும் பிஸியா இருக்கணும். இதுதான் பாபாவினுடைய அன்பிற்கு நாம செய்யக்கூடிய கைமாறு. இதுதான் பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பிற்கான ரிட்டர்ன் நாம செய்ய வேண்டியது. சேவையினுடைய ஸ்பீட பாபா எப்படி மேல உட்கார்ந்து தீவிரமான வேகத்துல செய்ய வச்சுட்டு இருக்காரு, அப்படியே நாம கூட என்ன பண்ணணும், பாபானுடைய சேவையை தீவிரமாக்குவதுல நம்ம சதா பிஸியா இருக்கணும். இதுதான் பாபானுடைய அன்பிற்கு நாம செய்யக்கூடிய கைமாறு. இதுதான் ரிட்டர்ன். இதுதான் குழந்தைகளுக்கு பாபா மேல ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்றது பாபாக்கும் தெரியுது. ஆனா பாபாக்கு குழந்தைகளையும் சேர்த்து சேவை மேலேயும் அன்பு இருக்கு. பாபாக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கு. குழந்தைகள் மீது அன்பின் கூடவே சேவையின் மீதும் பாபாக்கு அன்பு இருக்கு. குழந்தைங்களுக்கு நமக்கு யார் மேல ரொம்ப அன்பு இருக்கு, பாபா மேல ரொம்ப அன்பு இருக்கு. ஆனா பாபாக்கு யார் மேல அன்பு இருக்கா, பாபாக்கு குழந்தைங்க மேலயும் அன்பு இருக்கு. அதே நேரத்துல குழந்தைகளோடு சேர்த்து சேவையின் மீதும் அன்பு இருக்கு. பாபா மேல இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்படையான அடையாளம் நமக்கு சேவை மேலயும் அன்பு இருக்கணும்ன்றார். பாபா மேல எனக்கு அன்பு இருக்கு வாயில சொல்லிக்கிறது இல்லையே, எப்படி வெளிப்படுத்துறது? எப்படி லௌகிக உலகத்துல கூட அன்பை வெளிப்படுத்தணும்னா வெறும் வாயில மட்டும் வெளிப்படுத்துவாங்களா என்ன? ஒரு பர்த்டே வருது, அப்போ அவங்க மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு விஷயம் மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சொல்லிட்டு வாயில மட்டும் சொல்லிட்டு வந்துருவோமா? கிடையாது. அன்பை வெளிப்படுத்தும் விதமாக என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்ச பொருள் நாம என்ன பண்ணுவோம், பார்த்து பார்த்து வாங்கி அதை அழகா கிஃப்ட் கவர் பண்ணி கொண்டு போய் கொடுத்து சோத திறந்து பார்க்கும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு அதிசயமா அவ்வளவு நல்ல ஒரு குட் ஃபீலிங் வரும். அவங்களுக்கு அந்த அன்பினுடைய அந்த ஆழம் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும்னுட்டு லௌகீக உறவுகள்லயோ இல்ல மனிதர்களுக்கோ தேகதாரிகளுக்கு பின்னாடி நாம எவ்வளவு செய்யறோம். ஆனா இங்க பாபா மேல எனக்கு அன்பு இருக்குன்றது வெறும் வாயில சொல்லிட முடியுமா? சொன்னா மட்டும் அது ஓகே ஆகுமா? அன்பு இருக்குன்னு தெரிஞ்சிருமா? கிடையாது. ஆனா பாபா என்ன சொல்ற, அதுக்காக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமா என்ன? பாபா என்ன சொல்றாரு, பாபாக்கு எதன் மீது அன்பு இருக்கு, பாபாக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கு, கூடவே சேவையின் மீது பாபாக்கு அன்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும், பாபா மீது இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்படையான அடையாளமாக நம்ம சேவை மீதும் அன்பை காட்டணும். நம்ம அவ்வளவே சேவையும் செய்யணும். எவ்வளவு சேவை செய்யணும் அவ்வளவே அந்த சேவை மூலமாக பாபா மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்றதை நம்மால வெளிப்படுத்த முடியும். சேவை செய்வதுதான் பாபா மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கான அடையாளம். சேவையே செய்யாம சும்மா எனக்கு பாபா மேல ரொம்ப அன்பு இருக்குன்னா அப்புறம் எப்படி அன்பு இருக்குன்னு எப்படி காட்டணும்? ப்ரூஃப் என்ன? எவ்வளவு சேவை பண்றோம், உலகத்துல கூட சொல்றோம் இல்லையா, அம்மா மேல ரொம்ப அன்பு இருக்கு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறது, எனக்கு என் அம்மா மேல ரொம்ப அன்புப்பான். ஆனா எப்ப அந்த அம்மாக்கு என்னுடைய தேவை இருக்கோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி
நாம அதுல இருந்து நழுவிட்டோம்னா அப்ப யாராவது அக்செப்ட் பண்ணுவாங்களா அம்மா மேல எனக்கு அன்பு இருக்குன்ட்டு? அது மாதிரி பாபானுடைய சேவை இப்போ பாபாவுடைய சேவையினுடைய காரியத்துல ஒவ்வொருத்தருடைய விரல் இப்போ அவசியமான தேவை. ஏன்னா பாபா தானே சொன்னேன், பாபாவே சேவைக்காக இடத்த மாத்திட்டு அந்த சேவையினுடைய ஸ்பீட அதிகமாக்குறதுக்காக மேல வதனத்துல போய் உட்கார்ந்து ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாபா மேல எனக்கு அன்பு இருக்குன்னா அவர் சேவையினுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காரோ, அதிகப்படுத்திட்டு இருக்கிறாரோ, அப்படியே நானும் இங்க உட்கார்ந்துட்டே அந்த சேவையினுடைய வேகத்தை தீவிரப்படுத்தணும். அந்த தீவிரப்படுத்துவதுல நான் பிஸியா இருக்கணும். அப்படி செஞ்சாதான் பாபா மீது எனக்கு அன்பு இருக்கு அப்படின்றதை நான் வெளிப்படையாக காட்ட முடியும். அதனால பாபா சொல்றாரு, ஒவ்வொரு அடியிலையும் பாபா 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 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு அடியிலையும் பாபா மற்றும் சேவா ரெண்டுமே இருக்கணும்ன்ற. பொதுவா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு எண்ணத்திலயும் என்ன பண்ணுவோம், பாபா 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 இதை செய்யறேன், பாபா பாபா இங்க போறேன், பாபா பாபா இதை படிச்சுட்டு இருக்கேன், பாபா பாபா இது எனக்கு புரிய வைங்க பாபா. ஒவ்வொரு எண்ணத்துல பாபா பாபான்னு சொல்றோம் இல்லையா. இப்ப என்ன பண்ணணுமா, பாபா சொல்லித்தர ஒவ்வொரு அடியிலையும் பாபா மற்றும் சேவா இது ரெண்டுமே இருக்கணும். அப்போதான் சேவையினுடைய காரியமும் முடிவடையும். அப்படி சேவையினுடைய காரியம் முடிவடைஞ்சாதான் என்ன பண்ண முடியும், பாபா கூட நாம போக முடியும். பாபா கூட போகணும்னா என்ன பண்ணணும், சேவைய வேகமா முடிச்சாதானே பாபா கூட போக முடியும். அதனால பாபா பாபா பாபான்றதோட இப்ப என்ன பண்ணணும், பாபா சேவா பாபா சேவா பாபா சேவா ஒவ்வொரு அடியிலையும் பாபா கூட சேவையையும் நாம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் சேவையை வேகமாக நம்ம செய்து முடிக்க முடியும். அப்படி முடிச்சாதான் பாபா கூட நம்மளால போக முடியும். அதனால இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் லைட் மற்றும் மைட் ஹவுஸ் ஆக அந்த ரூபத்துல பாக்குறேன்றார். ஒவ்வொரு குழந்தையையும் பாபா எப்படி பாக்குறார், லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக பாபா பாக்குறார். பாபா சொல்றாரு, இதுல 3 வார்த்தை சொல்றார், லைட் மைட் மைக் 3 வார்த்தைகள் சொல்ற. லைட் மைட் மற்றும் மைக் இந்த 3 விஷயங்கள் பாபா எப்படி தன்னுடைய லாங்குவேஜ்லயே ஒரு விளையாட்டு காமிப்பாரு இல்லையா, அந்த மாதிரி பாபா இதுல 3 வார்த்தைகள் சொல்றார். அதாவது பாபா ஒவ்வொரு குழந்தையும் லைட் ஹவுஸ் லைட் மைட் ஹவுஸ்னுடைய ரூபத்துல பாக்குறாரு. மைக் பவர்ஃபுல்லாக ஆகணும்ன்ற, மைக் பவர்ஃபுல்லாக ஆகணும். ஆனா லைட் மைட் மற்றும் மைக் 3மே பவர்ஃபுல்லாக கூடவே இருக்கணும்ன்றார். லைட் மைட் மற்றும் மைக் 3மே ஒரே நேரத்துல பவர்ஃபுல்லா இருக்கணும். லைட் மைட் மற்றும் மைக் 3மே ஒரே நேரத்துல பவர்ஃபுல்லானதா இருக்கணும். அது பாபா அதுக்கு சொல்றார் பாருங்க, சத்தத்துல வர்றது சகஜமா இருக்கு இல்லையா, பேச்சுல வர்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய நிலையை அப்படி சக்திசாலி நிலையாக மாத்துங்க. எந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ் உங்களுடைய அந்த சக்திசாலியான நிலை மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகம் சாந்தி தூய்மையினுடைய இந்த 3 லைட்ஸும் மற்றும் உங்களுடைய சக்தியையும் அவர்களுக்கு நீங்க கொடுக்க முடியணும். அதனால நம்முடைய ஸ்திதிய நம்ம என்ன பண்ணுமா, நம்முடைய மனநிலையை நம்ம அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக மாத்திக்கணும். இப்ப நம்ம அந்த சக்தி வாய்ந்த அந்த மனநிலை மூலமாக ஒவ்வொரு ஆத்மாக்கும் சுகம் சாந்தி தூய்மை என்கின்ற அந்த 3 லைட்ஸும் மேலும் தன்னுடைய சக்தியையும் மற்றவர்களுக்கு நாம கொடுக்கணும். அந்த அளவுக்கு நாம சக்திசாலியான ஒரு ஸ்திதியை உருவாக்கி கொள்ளணும். எப்படி சாக்கார இந்த உலகத்துல எந்த நிறமான லைட்டை நீங்க ஏத்துறீங்களோ அப்போ 4 பக்கமும் அதே சூழ்நிலை என்பது ஏற்படுது இல்லையா. எந்த கலர் லைட் நம்ம போடுறோமோ அந்த இடம் ஃபுல்லா அந்த கலராகவே தானே தெரியும் இல்லையா. ஒருவேளை கிரீனுடைய லைட் இருந்துச்சுன்னா அப்ப 4 பக்கமும் அந்த கிரீனுடைய லைட் என்ன ஆகும், பரவி இருக்கும்.
ஒரு ஸ்தானத்துல இருந்து கொண்டே ஒரு லைட்டினுடைய ஒரு லைட் என்ன பண்ணுது, தன்னுடைய தான் இருக்கக்கூடிய அந்த இடத்தையே மாத்திடுது. ஒரு லைட்டு, ஒரு இடத்துல ஒரு லைட் இருக்கு, அந்த லைட் என்ன பண்ணுது, அந்த இடத்துலயே தன்னுடைய கலர் மூலமாக அந்த இடத்தையே மாத்திடுது. பாபா உதாரணம் சொன்னார் இல்லையா, இப்போ சப்போஸ் கிரீன் கலர் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரீன் கலர் லைட் போட்ட உடனே அந்த இடமெல்லாம் என்ன ஆயிடுது, கிரீனிஷா பரவிடுது இல்லையா, கிரீனிஷா மாறிடுது, பச்சை நிறமாக மாறிடுது. இப்ப எப்படி ஒரு லைட்டு தான் இருக்கக்கூடிய அந்த இடத்தையே மாத்திடுது, அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க எப்பொழுது சிவப்பான, எப்ப நீங்க சிவப்பினுடைய லைட் போடுறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நினைவினுடைய அந்த வாயுமண்டலம், அந்த சூழ்நிலை என்பது ஏற்படுது. நம்ம யோகா அப்படின்ற போதே உடனே என்ன பண்றோம், யோகா பண்ணணும்ன்றதுக்கு உடனே நம்ம வாயில சொல்றது இல்ல, ரெட் லைட்டா போட்ட உடனே இப்ப சைலன்ஸ் ஆகணும், பாபாட்ட கனெக்ட் ஆகணும். அது நாம என்ன பண்றோம், அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே நாம ரெட் லைட் போடுறோம் இல்லையா, நினைவினுடைய வாயுமண்டலத்தை சூழ்நிலையை உருவாக்குவதற்காக நம்ம ரெட் லைட் போடுறோம். அதே போல எப்பொழுது ஸ்தூலமான அந்த லைட்டே அந்த சூழ்நிலையை மாத்திடுது. ரெட் லைட்ன்றது அது ஒரு ஸ்தூலமான லைட் தான், அதை போட்ட உடனே அந்த இடமே சைலன்ஸ் ஆயிடுது. அந்த லைட்டே என்ன பண்ணுது, அந்த சூழ்நிலையை மாத்திடுது. அந்த மாதிரி நீங்க எல்லாம் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் பவித்ரதா, தூய்மை என்கின்ற அந்த லைட் மூலமாக, சுகம் என்கின்ற லைட் மூலமாக நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்ற முடியாதான்னு பாபா கேக்குறார். அந்த ஸ்தூலமான ஒரு ரெட் லைட்டே எல்லாரையும் சைலன்ஸ்ல கொண்டு போயிடுதுன்னா, இப்ப நீங்க எல்லாம் யாரு, கலங்கரை விளக்கம், லைட் மைட் ஹவுஸா இருக்கிறவங்க, எல்லாருக்கும் வழி காட்டக்கூடியவங்க நீங்க. அப்போ உங்களால லைட்டினுடைய, அதாவது தூய்மையினுடைய லைட்டு, சுகத்தினுடைய லைட்டின் மூலமாக அந்த சூழ்நிலையை உங்களால மாத்த முடியாதா? ஸ்தூல லைட்டு கண்கள் மூலமாக பாக்குறோம். இப்போ லைட் போடுறோம், டியூப் லைட் போடுறோம், அந்த லைட்டை என்ன பண்றோம், அந்த வெளிச்சத்தை கண்கள் மூலமாக, இந்த ஸ்தூல கண்கள் மூலமாக பாக்குறோம். ஆன்மீக லைட் என்ன பண்ண முடியும்னா, அனுபவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். கலங்கரை விளக்கம் ஆயிட்டு, லைட் ஹவுஸ் ஆயிட்டு, நம்ம தூய்மையினுடைய அந்த லைட்டோ, சுகத்தினுடைய லைட்டோ நம்மளால கொடுக்க முடியும் இல்லையா. அப்படி கொடுத்தோன்னா அந்த சூழ்நிலையில ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா. அது பாபா சொல்றாரு, இந்த ஆன்மீக லைட் என்பது பார்க்கறதுனால இந்த ஸ்தூல கண்களால பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த ஆன்மீக தூய்மையினுடைய சுகம் என்கின்ற லைட்ட அனுபவத்தின் மூலமாக நம்மால உணர முடியும். ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு போனாலே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய அந்த சோம்பேறித்தனம், அலட்சியம் அதெல்லாம் அந்த இடத்துக்கு போன உடனே போயிடுது. மீன்ஸ் அவ்வளவு ஆக்டிவ் ஆயிடுறோம் சில நேரங்கள்ல, சில இடங்களுக்கு போகும்போது இல்லையா. அப்ப சில நேரங்கள்ல கொஞ்சம் சோகமா இருந்தா கூட என்ன ஆயிடுறோம், சில நேரத்துல குஷி ஆயிடுறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம வீட்டுல இருந்து போவோம், அப்படியே டயர்டா போவோம். பாபா வீட்டுக்கு போன உடனே அங்க இருக்கிற ஆக்டிவ்னஸ் என்ன பண்ணும்னா, எங்க இருந்த அந்த சோம்பேறித்தனம் எங்க போச்சு, அந்த அலட்சியம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த இடத்துக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, ஆக்டிவ் ஆயிடுது. கிளாஸுக்கு உட்கார முன்னாடி வரைக்கும் அப்படியே டயர்டா கேட்கலாமா வேண்டாமான்னு உட்காருவோம். ஆனா முரளி ஆரம்பிச்ச உடனே எங்க பறந்து போச்சுன்னே தெரியாது. அந்த சோம்பேறித்தனம், அந்த டயர்ட்னஸ் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, இந்த ஆன்மீக லைட், தூய்மை என்கின்ற லைட்டோ, சுகம் என்கின்ற லைட்டோ இந்த ஸ்தூல கண்களால நம்ம பார்க்க முடியாது. பட் அனுபவத்தினால நாம தெரிந்து கொள்ள முடியும். அதனால நிகழ்கால சமயத்துல இந்த ஆன்மீக லைட் மூலமாக சூழ்நிலையை மாற்றக்கூடிய சேவையை நாம செய்யணும். நான் பாபா முன்னாடியே சொன்னார் இல்லையா, பாபாக்கு சேவா மேல ரொம்ப அன்பு இருக்கு. அப்ப குழந்தைங்க நாம பாபா சேவா இந்த ரெண்டையும் கொண்டு வரணும். இப்ப சேவா பண்ணணும், அப்பதான் பாபா மேல அன்பு இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்த முடியும். அப்ப சேவையில என்ன பண்ணணும்ன்றார் பாபா, இந்த ஆன்மீகமான லைட்ஸ் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றக்கூடிய சேவை நாம செய்யணும். பாபா இப்ப சொல்றார், இப்ப கேட்டீங்களா, சேவையினுடைய ரூபம் என்னவாக இருக்கணும்.
சேவையினுடைய ரூபம் என்னவாக இருக்கணும், என்னவாக ஆகணும் அப்படின்னு பாபா சொன்னத இப்போ கேட்டீங்களான்னு கேக்குறார். தற்போதைய சேவையினுடைய ரூபம் என்னவாக ஆகணும், என்னவாக செய்யணும், இந்த ரூபத்துல நாம சேவை செய்யணும் அப்படின்றது கேட்டீங்களா? இப்ப என்ன பண்ணணும், 2 சேவைகளும் நாம கூடவே செய்யணும். லைட், மைட் மற்றும் மைக், இந்த சேவையை நாம கூடவே செய்யணும். மைட் மற்றும் மைக், அப்பதான் சகஜமாக நாம வெற்றியின் மூர்த்திகளாக ஆக முடியும். மைக் மற்றும் மைட், அதாவது மைக்குன்றது பாபா என்ன சொல்றார், மைக்குன்னா என்ன, நம்ம பேசுறத சத்தமா வெளிப்படுத்தணும். அப்போ இங்க மைக்குன்றது என்ன, நம்முடைய வார்த்தைகள். ஏன்னா ஆத்மா தன்னுடைய சங்கல்பங்களை எப்படி வெளிப்படுத்துது, இந்த வாயினுடைய வார்த்தைகள் என்கின்ற மைக் மூலமாக தான் வெளிப்படுத்துது இல்லையா? அப்போ மைக் அப்படின்ற போது நம்முடைய வாச்சா, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சு வார்த்தைகள் மற்றும் மைட் சக்தி சொரூபம், இது 2மே இருந்ததுனாதான் இப்போ பேச்சுலயும் சக்திசாலியான நிலை இருக்கணும், கூடவே ஆத்மா சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கணும். இந்த 2மே இருந்ததுனாதான் நாம சகஜமாக வெற்றி அடைய முடியும். ஆத்மாவும் சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கணும், பேசக்கூடிய வார்த்தைகள்லயும் அவ்வளவு சக்தி நிரம்பி இருக்கணும். இந்த 2மே சேர்ந்து சேவை செய்யும் போதுதான் சகஜமாக நம்ம சேவையில வெற்றி பெற முடியும். அதனாலதான் பாபா என்ன சொல்றார், மைக் மற்றும் மைட் 2மே சேர்ந்து சேவை செய்யும் போது சுலபமாக, ரொம்ப ஈஸியா நம்ம சேவையில வெற்றி அடைய முடியும். இதோட பாபா இந்த முரளியா முடிக்கிறாரு. முரளி 2 பக்கத்தினுடைய சின்ன முரளியா இருந்தாலும் அவ்வளவே எசன்ஸ்ஃபுல்லான முரளி, அவ்வளவே பாபா நம்ம கூடவே இருக்கார் அப்படின்றத பிரத்யட்சமாக நமக்கு உணர வைக்கக்கூடிய முரளி. அதனால இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நாம என்ன கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் பாபாட்ட, தப்பி தவறி மறந்தும் கூட என்ன சொல்ல மாட்டோம், பாபா நீங்க போயிட்டீங்க, பாபா உங்களை சாக்காரத்துல நான் அனுபவம் பண்ணலையே, வாய்ப்பே இல்லை. இந்த வார்த்தைகள் எண்ணத்துல கூட வரவே முடியாத அளவுக்கு பாபா தெளிவா நமக்கு புரிய வச்சுட்டாரு. சோ பாபா புரிய வச்சது என்ன புரிய வச்சாரோ அதை நாம இப்பொழுது கூடவே அனுபவம் பண்ணலாம். புரிஞ்சுட்டதன் கூடவே அதை அப்படியே அனுபவமும் செய்யலாம். சோ நம்ம எல்லாருமே ஒரு 3 நிமிடங்களுக்காக நம்முடைய மனதை ஒரு பாபா மேல மட்டும் நாம வச்சிருக்கலாம். என்னுடைய பார்வை முழுக்கவும் ஒரு பாபாவின் மீதே இருக்கிறது. என்னுடைய கண்ணின் மணிகளில் ஒரு பாபா மட்டுமே தெரிகிறார். என்னுடைய லட்சியம் ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை. இந்த லட்சியத்தோடு ஒரு பாபாவின் அன்பான நினைவில் நான் அமர்ந்திருக்கின்றேன். பாபாவிடம் எனக்கு உள்ளபூர்வமான அன்பு இருக்கின்றது. பாபாவும் என் மீது மிகவும் அன்பை வைத்திருக்கின்றார். அவருக்கும் எனக்கும் இடையிலான அன்பு அழிவற்ற அன்பு, பிரிக்க முடியாத அன்பு. எவ்வளவு காலங்கள் மாறினாலும், எத்தனை விதமான ரூபங்கள் மாறினாலும், எத்தனை இடங்கள் மாறினாலும்,
இந்த அன்பு என்றுமே மாறாதது. இந்த அன்பு என்றுமே அழியாதது. பாபாவுடனான அன்பு ஒரு பொழுதும் பிரிக்க முடியாத அன்பு. இந்த ஆழ்ந்த அன்பை நான் அனுபவம் செய்கின்றேன். பாபா என் கூடவே இருக்கின்றார். எனக்கு மிக அருகாமையில் என்னுடைய நெருக்கத்தில் இருக்கிறார். என் கண் முன்னாலே அவர் நின்று கொண்டிருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் அவரை நான் நினைக்கின்றேனோ அந்த விதத்தில் அந்த நேரத்தில் அந்த ரூபத்தில் பாபா உடனடியாக என் முன் காட்சி தருகின்றார். பாபா சதா சர்வ காலமும் என் அருகிலேயே இருக்கின்றார். பாபா என்னுடைய கம்பானியனாக இருக்கின்றார். என்றுமே என்னை விட்டு பிரியாத கம்பானியன் அவர். ஒரு நொடியும் அவர் என்னை விட்டு பிரிவதே இல்லை. சதா என் கூடவே இருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பாபா சதா என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு என் கூடவே நடந்து கொண்டிருக்கின்றார். எல்லா நேரங்களிலும் எனக்கு தேவையான அத்தனை எண்ணங்களுடைய டச்சிங் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு கர்மத்திலும் பாபா என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். பாபா என்னுடைய இனிமையான துணைவன். எந்நேரத்திலும் என்னை தன்னுடைய மடியில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அன்பான துணைவனின் மடியில் நான் சதா அமைதியாக ஆனந்தமாக இருக்கின்றேன். சதா ஓய்வினுடைய அனுபவத்தை செய்கின்றேன். அன்பு கடலான பாபாவினுடைய ஆழமான அன்பின் அலைகளில் நான் மூழ்கி இருக்கின்றேன். அந்த அன்பின் அலைகளில் நான் மூழ்கிவிட்டேன். எனக்கு பாபாவை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை. ஒவ்வொரு மூச்சிலும் பாபா பாபா பாபாவே இருக்கின்றார். பாபாவின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளமாக நான் பாபாவின் சேவையில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கின்றேன்.
எந்நேரமும் பாபாவின் சேவை. இதுவே என்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டேன். என்னுடைய 2 கண்களில் ஒரு கண்ணில் பாபாவையும் மறு கண்ணில் பாபாவின் சேவையையும் நான் நிறுத்தி வைத்திருக்கின்றேன். பாபாவும் பாபாவின் சேவையுமே என்னுடைய உலகமாக இருக்கின்றது. இந்த அன்பான உலகத்தில் நான் பாபாவுடன் பாபாவினுடைய சேவையாற்றி சதா ஆனந்தமாக இந்த முழு சங்கம யுகத்தையும் மிக மகிழ்ச்சியாக கழிக்கின்றேன். மீண்டும் பாபாவுடன் வீடாகிய சாந்தி தாமத்திற்கும் திரும்பி செல்வேன். அங்கிருந்து பாபாவுடன் கூடவே புது உலகம் என்கின்ற சத்யுக ராஜ்யத்தில் அவர் கூடவே நானும் ராஜ்யம் செய்வேன். பாபா சதா என்னுடையவர். நான் சதா பாபாவினுடையவனாகவே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.